तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ஓம் திருச்சிற்றம்பலம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் இந்து சென்டர் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறை குறை இருப்பின் ஏற்று பொறுத்து அருள்க. மார்கழி டிசம்பர் 17 ஜனவரி 15 வரைக்கும் இந்த மாசம் நம்மளுக்கு தமிழ் மாசம் மார்கழி வருது. இந்த மாசம் மார்கழிங்கிறனால திருவம்பாவே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சைவ டெக்ஸ்டோ இல்லைன்னா சிவபெருமானோட பெருமைகளோ ஏதோ எடுத்து சொல்லலாம்னு நான் நினைச்சேன். நம்ம நார்மலாவே ஒரு நாள்ல நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற அந்த விடிகாலம்பர 4 to 6 மணி வரைக்கும் இருக்கிற டைம் இஸ் ப்ரெஷியஸ். ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீக சாதனையா இருக்கட்டும், அகாடமிக் படிப்பறிவுல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சாதனைகளாகட்டும், நல்ல மின்னுக்கு அவங்களை கேட்டீங்கன்னா இந்த டயத்தை நாம யூஸ் பண்ணி அவங்க ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்டோ இல்லைன்னா அகாடமிக் டெக்ஸ்டோ படிச்சு முன்னேறி இருப்பாங்கிறதுல சந்தேகமே இருக்காது. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம மனசு, மூளை, நம்ம பிசிக்கல் ஹெல்த் எல்லாம் ஒன்றி அந்த வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிற நேரம் ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அதை கடைபிடிச்சவங்க, ஃபாலோ பண்ணவங்க அதுக்கு ரிசல்ட் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மார்கழி மாசம் எதுக்கு சிறப்பு அப்படின்னா, தேவர்களுக்கு நம்மளோட ஒரு வருஷம், அதாவது மானிட பிறப்பு, இந்த பூமியில் உள்ளவர்களுடைய ஒரு வருடம் 365 நாட்கள் தேவர்களுக்கு ஒரு நாள். ஸோ இங்க இருக்கிற ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒன் டே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மார்கழி மாசம் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தமா இருக்கு. அதாவது அவங்களோட கேலண்டர்ல இந்த டைம், திஸ் 1 hour 1 year period is between 4 to 6 for them. ஸோ அவங்களும் இந்த நேரத்துல ஸ்பிரிச்சுவல் சாதனை எல்லாம் சிவபெருமான பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அவரோட திருவடிகளை தொழுவதற்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளும் இந்த நேரத்துல லௌகீகம், அதாவது கல்யாணம், கிரகப்பிரவேசம், காது குத்து, கம்மல் குத்து, இது எல்லாத்தையும் தவிர்த்து ஆண்டவனையே சார்ந்து வாழும் வாழ்க்கையே நம்ம பின்பற்றணுங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு நம்மளோட ஆன்றோர்களும் சான்றோர்களும் இந்த மாதத்துல கல்யாண காட்சியெல்லாம் வேண்டாம்னா நெகட்டிவா சொல்லல, இதுல செய்யறது சிறப்பு. இதை விட சிறப்பானது ஆன்மீகம்ன்றனால அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரு மாசத்தை முழுக்க நம்மளோட ஆத்ம சாதனைக்கும் ஆன்மீக சாதனைக்கும் உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக அதை தள்ளி வச்சிருக்காங்க. மார்கழி மாசத்தோட சிறப்பை கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாருக்கும் தெரியும், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு. ஸோ அப்படின்னா அது எவ்வளவு சிரேஷ்டமா இருக்கணும், எவ்வளவு உகந்ததா, ஒசந்ததா, பெருமைக்குரியதா இருக்கணுங்கிறதுக்கு
சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா கிருஷ்ணாவோட ஸ்டேட்மெண்ட் இஸ் அல்டிமேட். சோ இந்த மார்கழி மாசத்தை, அந்த காலம்புற நேரத்தை, 4ல இருந்து 6 அந்த நேரத்தை நம்ம எவ்வளவு பயனுள்ளதா பண்றோம் அப்படிங்கிற அந்த சிக்னிபிகன்ஸ்க்காக தான் இப்ப இந்த திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் நம்ம வந்து பாடுறோம். டசன்ட் மீன் தட் திருப்பாவையும் திருவம்பாவையும் வந்ததற்கு பிறகுதான் மார்கழி மாசத்துல இப்படி ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறதும் பாடுறதும் வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. தொன்று தொட்டு அனாதியா காலத்துல இருந்தே இது இருந்துன்னு தான் இருந்திருக்கு. நம்ம வந்து மாணிக்க வாசகரையே எடுத்துட்டோம்னா, திருவாசகத்துல 51 பதிகங்கள், ஒவ்வொரு பதிகத்துக்கும் 10 பாட்டு 7 பாட்டு, சிலதுல 9 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. இதுல 20வது பாட்டா இந்த திருவம்பாவைன்னு அவர் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னால 10 பாட்டு திருப்பள்ளி எழுச்சி, அதாவது சுவாமிய காலம்பர கதவை திறக்கிறதுக்கு முன்னால பள்ளி எழுச்சி பாடி எழுப்புறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த திருவம்பாவை அவரோட என் ரூட்ல, அவர் திருப்பெருந்துறையில இருந்து இன்னும் சில தலங்களுக்கெல்லாம் போயிட்டு திருவண்ணாமலைக்கு வராரு. அங்க வந்து இருந்து காலம்பர இந்த நேரத்துல அவர் ஆத்ம சாதனைக்கு எழுந்திருக்கும் போது, நான் நினைக்கிறேன் அந்த ஊர்ல இருந்த பெண்கள் அந்த புனலுக்கோ பொய்கைக்கோ குளிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. சிவசிவான்னு சொல்லிக்கிட்டோ இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச சிவபெருமானுடைய தோத்திரங்களை பாடிக்கொண்டோ, இல்ல சிவா சிவா நமசிவாயா நமசிவாயான்னு சொல்லிக்கிட்டோ அந்த ரோட்லயோ அந்த பொய்கைக்கு ஓரமோ அவங்க எல்லாம் போயிருப்பாங்கன்றதுதான் என்னோட அனுமானம். அப்படி போற பெண்களை பார்த்துட்டு இவர் வந்து திருவம்பாவை பாடியிருக்கலாம் ஒண்ணு. அப்படி பாடும் பொழுது அந்த பாடல் ரொம்ப சிறப்பா அமைஞ்சதுனாலதான் திருவாசகத்துக்கு இன்னொரு பெரிய சிறப்பு இருக்கு. போன திருச்சாழல்லையே நான் சொல்லியிருக்கேன் இத. அதாவது திருவாசகத்தை மாணிக்க வாசகர் இயற்றினார். இயற்றிய பின்பு ஒரு கடைசியா அவரோட காலம் முடியும் பொழுது சிவபெருமானே ஒரு அந்தணர் வடிவில் அவர்கிட்ட வந்து, நீ திருவாசகம் பாடியிருக்கே, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு, என்னது எழுத்துப்பிழை அச்சுப்பிழை வராம இருக்கட்டும்ங்கிறதுக்காக சிவபெருமானே உட்கார்ந்து எழுதுறாரு. தானே கைப்பட திருவாசகம் முற்று எழுதுறாரு. எழுதிட்டு அப்போ அவர் வந்து சிவா வந்து சொல்றாரு மாணிக்கவாசகிட்ட, நீ பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. இந்த 51 பதிகம் பாடியிருக்காரு மாணிக்கவாசகர். ஒன்னும் கண்ணுல ஜலம் வர்ற பாட்டு தான். நீங்க எந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்கனாலும் புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னா உங்க கண்ணுல ஜலம் வராம இருக்கவே இருக்காது. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிவபுராணத்துல அதை அவர் சொல்லிடுறாரு பாருங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த உணர்தல், அறிதல் வேற உணர்தல் வேற. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்ல விரும்புறேன். தீயில வந்து கைய வச்சா சுடும், இது அறிவு இல்லையா? நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துறோம், கை வைக்காத, தீ சுடுமா வேண்டாம். அந்த குழந்தைக்கும் தெரியும் தீயில கைய விட்டா சுடும், இது அறிவு. ஆனா கையை வச்ச பின்ன அந்த புண்ணு எப்படி வலிக்குது, இது உணர்தல். சோ இறைவனை நாம் உணர வேண்டும். இது நான் தத்துவார்த்தமா சொல்லவே வரல, நான் அத்வைத்தம் கான்செப்டுக்கே போகல. இப்ப துவைத்தத்துல இறைவனை ஆத்மார்த்தமாக அனுபவித்து உணர்ந்து ஒவ்வொரு பாடலையும் நாம் திருவாசகத்துல சொன்னோம்னா கண்ணுல ஜலம் கண்டிப்பா வரும். அப்படி இருக்கும்போது ஏன் இவர் இந்த திருவம்பாவையை மட்டும் ஸ்பெஷலா சிவபெருமானே சொல்லியிருப்பாருன்னு எனக்கு இன்னும் எனக்கு புரியல. எனிவே அதுல அவர் சொல்றாரு, நீ பாவை பாடி இருக்க மாணிக்கவாசகா, பாவை பாடிய வாயால் திருக்கோவை, கோவைன்னு ஒரு புக்கும் இவர் எழுதியிருக்காரு. இவரோட திருவாசகம் மட்டும்தான் நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம். இவரோட இன்னொரு புக்கு இருக்கு, திருக்கோவையார்னு பேரு. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த திருவாசகம் எளிய தமிழ்லையும் அழகிய நடையிலையும் சிவாவை தவிர வேற ஒண்ணும் வேண்டாங்கிறது ஒரு சாதாரண லேமேன், அதாவது தமிழ் கொஞ்சம் புரிஞ்சவங்களால கூட அழ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த திருக்கோவையார் படிச்சா புரிய மாட்டேங்குது. அது அகநூல் அப்படிங்கிறாங்க, இல்ல புறநூல் அப்படிங்கிறாங்க. எனவே அதுக்கு ஒரு குருநாதர் வந்து நல்லபடியா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு புரியும். எனவே திருவாசகம் ஒன்னே போதும் நம்மளை கிடைத்தேறங்கிற எண்ணம் மேலிட்டதால யாரும், நான் மெயின்லி அந்த திருக்கோவையார் பக்கம் போகல. சோ அவ்வளவு சிறப்பானது இந்த திருவெம்பாவை. ஒரு மார்கழி மாசம்னு மட்டும் இதுக்கு வச்சுக்க வேண்டாம். நம்ம 365 நாளும் இந்த திருவம்பாவைய காலம்பர எழுந்துக்கிறவங்க தயவு செய்து படிக்கலாம். சுப்ரபாதம் சான்ஸ்கிரிட்ல இருக்கு, தெரியலையா, இட்ஸ் ஓகே. சைவனாக இருந்தால்
நம்ம திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் அழகா காலம்புரை எழுந்த உடனே பாடலாம். இன்னொரு நம்ம இந்த இப்போ நம்ம வந்து ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல எந்த சொன்னாலும் அது வந்து அமெரிக்காக்காரன் சொல்லியிருக்கானா, ரஷ்யாக்காரன் சொன்னானா, அவன்லாம் ஒண்ணு 4ல இருந்து 6 எழுந்துக்கிறது இல்லையே, நம்ம மட்டும் ஏன் பண்ணணும்? இந்த கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கு. நம்ம சயின்டிபிக் ப்ரூஃப் கேட்டுன்னு இருக்கோம் இல்லையா, அதுக்கு இப்ப அவங்களும் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா மார்கழி மாசத்துல இந்த 4 to 6 பீரியட்ல ஓசோன்ல இருக்கிற அந்த ஆக்சிஜனோட லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த நேரத்துல நம்ம வெளியில, அதாவது பனியில வெளியில கோலம் போடுறதுக்கோ கோவில்ல பஜனை பண்றதுக்கோ போய் நம்ம இருந்தோம்னா நம்ம மனதும் உடலும் ஆரோக்கியமாக வளர வாழ இது வழி செய்யுதுன்னு அவங்களும் கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காகவாவது நம்ம அந்த எழுந்துக்கிற பழக்கத்தையும் பஜனை பண்ற பழக்கத்தையும் இல்ல பாடுற பழக்கத்தையும் வச்சுக்கலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பெண்கள் காலம்பரை எழுந்து வாசல்ல அழகா கோலம் போட்டு குளிச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு ஜலம் விடுறதுன்னு இங்க ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வானம் பார்த்த பிள்ளையார் எல்லா கோவில்லையும் வாசல்ல ஒண்ணு இருக்கும். அந்த பிள்ளையாருக்கு வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளையாருக்கு கொட்டிட்டு அவருக்கு ஏதோ வெள்ளை நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவாமி சுத்திட்டு இந்த மார்கழி பாட்டெல்லாம் பாடிட்டு பிரசாதம் வாங்கி வீட்டுக்கு போறத ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க இங்க எல்லாருமே. வேகமாக வாழ்க்கையை நடத்துற சிங்கப்பூர்ல இது கொஞ்சம் கஷ்டம்தான். கோவிலுக்கு போக முடியலன்னா கூட வீட்லயான திருவம்பாவை பாடலாம். ஸோ சயின்டிபிக்காவும் வெரி குட், ஆத்மார்த்தமா ஆன்மீகமாவும் வெரி குட். ஸோ திருவம்பாவை மாணிக்க வாசகர் அண்ட் திருவண்ணாமலையில இருந்தப்ப பாடியிருக்காரு. மொத்தம் 20 பாட்டு தான் இந்த திருவம்பாவை. திருப்பாவை நேர்மாற ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்காங்க. இது வைணவத்துல அவங்க 30 பாடல் எழுதியிருக்காங்க. அதுவும் வைஷ்ணவர்களுக்கு இதே மாதிரி மார்கழி மாசத்துல 4ல இருந்து 6 அவங்களும் பாடி இதே பலன்கள் இதேதான், பாடல்கள் தான் வித்தியாசம். அந்த மாதிரி பாடியிருக்காங்க. ஏறத்தாழ வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இங்க சிவபெருமானோட லீலைகள் சொல்லப்படுது. அங்க வந்து அந்த கிருஷ்ணரை அவர் செஞ்ச லீலைகளை, ராமரை அவர் செஞ்ச லீலைகளை அந்தமா அழகா விவரிச்சு ஒரு ஒரு பாட்டையும் எழுதியிருப்பாங்க. ஸோ அது படிக்கிறதுக்கு வைஷ்ணவரா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் ரிசல்ட் இஸ் 4ல இருந்து 6 எழுந்துக்கணும், கண்டிப்பா பாடணும், பெருமான திரும்ப திரும்ப நினைக்கணும், இந்த பிறவி உய்ய நாம் வந்து வழி கேட்கணும் அப்படிங்கறதுதான். பட் இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இல்லறம் அல்லது நல்லறம் அன்புன்னு நம்ம நம்ம இந்து சமயம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. இந்த திருவம்பாவையில கூட அழகா அவங்க 2 ஸ்லோகம் 2 பாட்டு தான் பிரேயருக்கு, அதாவது வாட் வி வாண்ட், கடவுள்கிட்ட என்ன வேணும்னு சங்கல்பம்னு ஒண்ணு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு 2 பாட்டு தான் கொடுத்திருக்காரு மாணிக்க வாசகர். மொத்தமே 20 பாட்டு தான். முதல்ல 8 பாடல்கள் வந்து நாம இந்த இந்த பெண்கள் வராங்க, பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல அவங்க கிட்ட இருக்கிற தோழிமாரை எல்லாம் எழுப்புற மாதிரியே தான் பாடல். 8 பாட்டும் நீ எழுந்துரு, நீ எழுந்துரு, நீ நேற்று இப்படி சொன்னியே, நீ அப்படி சொன்னியே, உனக்கு சுவாமி ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவர் பெருமைகள் இந்த காலத்துல பாட வேண்டாமா, நீ எழுந்து வா, இன்னும் படுத்துன்னு இருக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிண்டே அந்த 8 பாடல்களும் அப்படி போயிட்டு 9வது பாட்டுல கேக்குறாங்க ஒரு பிரேயர் இருக்கு. மறுபடியும் 10வது பாடல்கள்ல இருந்து 18வது பாடல் வரைக்கும் இத்தனை பெண்களையும் அவங்க எழுப்பிட்டாங்க. எல்லாரும் பொய்கைக்கு போயிட்டாங்க. அதாவது அங்க இருக்கிற குளம்னு வச்சுக்கலாமே, அங்க போயிட்டாங்க. போய் குளிக்கும் பொழுது கூட எம்பெருமானை எப்படி நினைக்கணும், போனோம் சும்மா தண்ணி முண்டோம் குளிச்சோம் வந்தோன்னு இல்லாம அத ஒரு 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 ரிச்சுவலா அவங்க எவ்வளவு அழகா அதை அவங்களை பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அடுத்த 18 பாட்டு. 19வது பாட்டு மறுபடியும் ஒரு சங்கல்பம், ஒரு பிரேயர். 20வது பாட்டு நீ இந்த சங்கல்பத்தை பூர்த்தி பண்ணதுக்கு எனக்கு ஒரு நன்றின்னு அவர் பேர்ல இப்ப நம்ம நமசிவாய வாழ்க போற்றி போற்றின்னு சொன்ன மாதிரி அந்த 8 லைனும் போற்றி 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 பெருமானை போற்றி பெருமானை போற்றி பெருமானை போற்றி வேற வேற விதமா சொல்லியிருக்காங்க. ஆள் போற்றி தான். முதல் 8 பாட்டு எழுப்புறாங்க, 9வது பாட்டு பிரேயரா இருக்கு, 19வது பாட்டும் பிரேயரா இருக்கு, மற்றதெல்லாம் குளிப்பாட்டுறாங்க, குளிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த பொய்கையில குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 19வது பாட்டு மறுபடியும் பிரேயர் பண்றாங்க. 20வது பாட்டு இறைவா நன்றி போற்றி நீ உனக்கு நன்றின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்க. இதுதான் பாடல்களோட அந்த ஜிஸ்ட். தமிழ்ல இருக்கிற அந்த வார்த்தைகள் இவர் நிறைய இடத்துல விதவிதமா உபயோகப்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உப்புல இருந்ததுன்னா தண்ணி, தண்ணியில உப்பு இருந்ததுன்னா அது கடல் இல்லையா, ஓடின்னு இருந்தா ஆறு.
ஊற்று வந்ததுன்னா அது வந்து கிணறு. அப்புறம் நல்ல தண்ணியா இருந்து ஜனங்க உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணியா இருந்தா அதுக்கு பேர் ஏரி. மனுஷால் போய் குடிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு பேர் குளம். மாடு, எருமை, கண்ணுக்குட்டி, பாவம் அந்த அந்த மாதிரி வாயிலா ஜீவன்கள் போய் குடிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு பேர் குட்டை. இவர் இதெல்லாம் எந்த வேர்ட்ஸும் யூஸ் பண்ணல இதுல. அவர் பொய்கைன்னு மட்டும் ஒரே ஒரு வேர்டு தான் யூஸ் பண்றாரு. இப்போ பொய்கைனா என்ன அப்படின்னா, குளமாகவும் இருக்கணும், அதே நேரத்துல அங்க வந்து நல்ல மலர்கள், தாமரை, குவளை, அந்த மாதிரி மலர்களும் பூத்திருக்கணும். அது போக அந்த குளத்தை சுத்தி கொஞ்சம் மரங்கள் இருக்கணும். பெண்கள் குளிக்கிறாங்கன்னா அதை சுத்தி மரங்கள் இருக்கணுமா. அந்த மாதிரி மரங்கள் சூழ நடுவில் இருக்கும் குளம் வித் ஃப்ளவர்ஸ், நிறைய பூக்களோட இருக்கிற அந்த குளத்துக்கு பேரு பொய்கை. திருவண்ணாமலையில மாணிக்கவாசகர் போனப்போ இந்த மாதிரி பொய்கைகள் இருந்திருக்கு. அதனால அவர் வந்து அந்த பொய்கைகள்ல போய் குளிக்கிறதுக்காக எழுப்பி ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் கூட்டிட்டு போன அந்த பெண்களோட சந்தோஷத்தோட அவர் இந்த பாடல்லாம் பாடியிருக்காரு. இதுல 3 பிரேயர் தான். ஒண்ணு, பெண்கள் தான் இத மேக்சிமம் இந்த பாட்டு பூரா பெண்களுக்கு மாதிரி தான் போட்டிருக்காரு. அப்படி அந்த கான்செப்ட்ல எடுத்துட்டீங்கன்னா, நான் ஒரு பெண்ணாக இருந்தால் எனக்கு இல்லறம் மஸ்ட். எனக்கு கண்டிப்பா கல்யாணம், திருமணம் நடக்கும். நல்ல குழந்தைகள் பிறந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லபடியா வாழணும், நம்ம சொல்லி தந்து வாழ வைக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு துணை வேணும் இல்லையா. அந்த துணை எப்படி வேணும்னு கேக்குறாங்க. 9வது பாட்டிலேயே கேட்டுடுறாங்க. இதுதான் சங்கல்பம். நல்ல கணவன் வேணும். உன்னை வந்து சதா பூஜிக்கிற கணவன் வேணும். சிவபெருமான பூஜிக்கிற கணவன் வேணுமா. வேற யாரையும் கொடுத்துடாது. எனக்கு என்ன, நான் உன்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல சிவா. நான் ஒரு பெண்ணா பிறந்திருக்கேன். கண்டிப்பா அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி தருவாங்க. எனக்கு உன்னை சதா நினைக்கக்கூடிய, உனது பக்தராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவரை கூடுன்றதுதான் ஃபர்ஸ்ட் சங்கல்பம். அடுத்தது 19வது பாட்டுல, அப்படி நீ வந்து, நான் இப்பவே சொல்றேன் பெருமானே, நான் உனக்கு அடைக்கலம் ஆயிட்டேன். என்னோட நல்லது கெட்டது அப்படின்னா எதுவுமே கிடையாது, எல்லாமே நீதான். அடைக்கலம்னா சரணாகத்தின்னு சொல்றோம். வைஷ்ணவத்துல அந்த வார்த்தையை அடிக்கடி அவங்க யூஸ் பண்றாங்க, சரணாகதி. அதாவது நல்லது வந்தாலும் தீயது வந்தாலும் எந்தன்னு ஒண்ணுமே இல்லை. இந்த சரணாகத்திய நம்ம அந்த கான்செப்டை இந்த பச்சை குழந்தைங்க கிட்டதான் பார்க்கலாம். அந்த பிஃபோர் 1 year old, அது நானுன்னு அந்த குழந்தைக்கு புரிய வரும் இல்லையா. ஐ அந்த அந்த உணர்வு மேலு இடாமல் இருக்கிற குழந்தைங்க கிட்டதான் சரணாகதி இருக்கும். அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்ன கொடுத்தாலும் அந்த குழந்தை சாப்பிடும். அம்மா சிரிச்சா சிரிக்கும், அம்மாவை பார்த்தா தூக்கிக்க சொல்லும், அம்மா பாலோ பழமோ என்ன கொடுத்தாலும் அந்த குழந்தை சாப்பிடும். அம்மாவை தவிர அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அம்மா நல்லது செய்யறாளா கெட்டது செய்யறாளா தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சரணாகதி நம்ம சுவாமி கிட்ட வைக்கணும். நான் எனக்குன்னு இது தெரிஞ்சு போச்சு, இது பண்ணலாமா அது பண்ணக்கூடாதான்றதெல்லாம் இல்லாம, இறைவா நீ இட்ட பணியை நான் செய்யற மாதிரி எனக்கு ஒரு எண்ணத்தை, ஒரு மூளைய, ஒரு அறிவை, ஒரு தெளிவை குடுன்னு நம்ம வேண்டிக்கணும். சோ இவங்க கேக்குறாங்க, நான் அப்படி சரணாகதி ஆயிட்டேன் உன்ட்ட, ஓகே, அதனால என்னால வந்து நீ பார்த்து ஏதாவது செய்ய. நான் 9வது பாட்டிலேயே சொல்லிட்டேன் உன்ட்ட, உனக்கு ஒரு நல்ல கணவனை குடுன்னு. நீ பாட்டுக்கு யதார்த்தமா மெத்தனமா இருந்துடாத. என்னால உன்னோட பக்தர் இல்லாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவர் இட்ட பணிய செய்ய முடியாது. அப்படி மட்டும் உன் கருணையோட உன்னோட காலடியில சரணாகதி ஆன ஒரு கணவனை நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த ஞாயிறுன்னு சொல்றாங்கல்ல சன், அது கிழக்க உதிச்சா எனக்கு என்ன, மேற்க உதிச்சா எனக்கு என்ன, எனக்கு உலகமே தேவையில்லை, எனக்கு உலகத்தை பத்தி கவலையே இல்லை. உன் கருணையோடு உன்னை சரணடைந்த ஒரு துணை மட்டும் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் எனக்கு ஞாயிறா திங்களா செவ்வாயா கவலை இல்லை. கிழக்க சூரியன் உதிச்சிருக்கா, மேற்க போயிருக்கா, இல்ல மேற்க சந்திரன் வந்திருக்கா, கிழக்க போயிருக்கா, எனக்கு அதை பத்தியும் கவலை இல்லை. சோ என் வாழ்வு சீராக உன்னோட உன்னோட அருளோட பத்திரமா இருக்குங்கிற நம்பிக்கைய அந்த வார்த்தைகள் இருக்கு. இந்த மாதிரி பெண்களாக இருந்து இப்படி வேண்டிக்கலாம். ஓகே, ஆண்களாக இருந்தாலும் தவறில்லை வேண்டிக்கிறதுல. இப்போ அபிராமி பட்டர் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு அபிராமி பதிகத்துல, எல்லாரும் பாடியிருக்கோம், நிறைய முறை பாடியிருக்கோம், நீங்களும் கேட்டிருப்பீங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு ஆராதனுக்கும்
கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். ஏன்னா அபிராமி பட்டர் ஒரு ஆண்மகன். அவர் அம்பாள் கிட்ட பாடும் பொழுது என்ன கேட்டாரு? அன்பு அகலாத மனைவியும்னு கேட்டாரு. அதே நான் பாடும்போது அன்பு அகலாத மனைவியும்னு நான் பாடுவேனா? நானே மனைவி தான் இல்லையா? சோ நான் என்ன கேட்பேன்? அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் அப்படின்னு நான் மாத்தி. அந்த மாதிரி இந்த பாடல் பெண்களுக்காக எழுதப்பட்டிருந்தாலும் ஆண் மக்களும் இந்த வேண்டுதலை செய்வதில் தவறில்லை. ஒரு இறை கருணையோட திருவம்பாவை பாடக்கூடிய பசங்க வந்தாங்கன்னா நிஜமா அவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இல்ல துணைவி இறை வழிபாட்டோட இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தா நல்லது, பழிபாவத்துக்கு அஞ்சி இருப்பா, தர்மத்தை மீற மாட்டா, வாழ்க்கை துணை நல்லா இருக்கும், எல்லாம் இறைவன் செயல்ற நம்பி நம்மளோட யதார்த்தமா காலத்தை அனுசரிச்சு கொண்டு போவா அப்படிங்கிற நம்பிக்கை அந்த பையனுக்கும் வரும். சோ இந்த கான்செப்ட்ல இல்லத்தரசிகளாகவும் இல்லத்தரசர்களாகவும் விளங்க வேண்டும் என்று நம்பிக்கை உள்ள ஆணும் பெண்ணும் திருவம்பாவையை பாடி இந்த சங்கல்பத்தை சொல்லி எம்பெருமானிடம் இந்த கோரிக்கையை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளலாம். நம்பர் 1. 2வது, திருப்பள்ளி எழுச்சியில ஒரு பாட்டுல சொல்லுவாரு. ஆக்சுவலா சிவா, நாங்க என்ன மாதிரி ஆண்கள்லாம், எங்களுக்கு ஆண்கள்னே உன்னை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஆண்மகன்ற எண்ணமே என்கிட்ட இருந்து போயிடுறது. நான் பெண்ணோட மனசுல மாதிரி, நான் ஒரு பெண் மாதிரி நினைச்சுண்டு உங்ககிட்ட நான் பூஜிக்கிறேன். நீதான் என்னோட கணவன், நீ இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு சக்கல வாழ்வும் நீ மட்டும்தான், உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பகல் தெரியல, இரவு தெரியல, சாப்பிட தோணல, தூங்க தோணல, நீ மட்டும்தான் வேணும், நீ வேண்டும், நீதான் வேண்டும்னு நம்ம வேற யாரையுமே சொல்ல மாட்டோம். வாழ்க்கையில நம்ம குழந்தைகள் கூட சொல்ல மாட்டோம். நான் பெண்ணா இருந்தா என்னோட கணவரையும், என் கணவரா இருந்தா என்னையும் தான் நம்ம சொல்லி பழகிருக்கோம். சோ இந்த 3வது தாத்பரியத்துல அவர் அவ்வளவு அழகா அப்படிதான் சொல்றாரு. நாங்க ஆண்மகன்கள் யாவரும், நாங்க ஆணுன்ற எண்ணமே எனக்கு போயிடுறது உங்ககிட்ட நாங்க வரும்பொழுது. சோ நானும் ஒரு பெண்ணா போடுறேன். பெண்ணா நான் நினைக்க ஆரம்பிக்கும் போது, நீயே என் கணவன், நீயே என் பதி, எனக்கு சதா நீ வேண்டும், நீ மட்டும் வேண்டும், நீதான் வேண்டும், உலகத்துல வேற என்ன கொடுத்தாலும் எனக்கு வேண்டாயா, எனக்கு வேண்டேன் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா நின் குறை கழற்றில் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமே. இந்ததான் நான் என்ன பண்ணணும்? எனக்கு செல்வம் வேண்டாம், வேண்டேன் செல்வம் வேண்டேன், அந்த அந்த அடுத்த பாடல்கள் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாரு. அது மாதிரி எனக்கு சொந்த பந்தம் வேண்டாம், எனக்கு இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அது வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்ன வேணும்? ஒரு கன்று, சின்ன இப்பதான் குட்டி போட்டிருக்க அந்த கன்று தாய்ப்பசுவை பார்த்து எப்படி ஓடுமோ அந்த மாதிரியான ஒரு மனோநிலையில உன்னை நோக்கி நான் வருவதற்கும் உன் பாதத்தில் என்னை சரணாகதி பண்ணுவதற்கு மனதை மட்டும் தான், வேற ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு அழகா பாடுவார். சோ இவரே ரீஇட்ரேட் பண்றாரு, உலகத்தில் உள்ள அத்தனை ஆன்மாக்களுக்கும் பெண் போன்ற எண்ணத்தை வைத்து இறைவன் ஒருவனே பதி, அவன் ஒருவனே உலகை ஆளும் அரசன், அவனை நோக்கியே நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் கடைசி வரைக்கும் செல்லணும். இந்த யதார்த்தமான வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டே நம்மளுடைய நோக்கம் முழுவதும் இறைவனை, சிவபெருமானை சென்று அடைய வேண்டும் என்பதே குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதையும் திருவம்பாவை வலியுறுத்தி சொல்கிறது. ஸோ இது நீங்க இந்த 3 ஆங்கிள் எந்த ஆங்கிள் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கு பார்க்கணும் போல தோன்றதோ நீங்க அந்த மாதிரி எடுத்து பாடலாம், தப்பு கிடையாது. இத அப்படி போட்டிருக்காங்க, அதுல அப்படி போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருந்தா என்ன? பெருமானை நோக்கி பாடுறாங்க. நான் பெண்ணா, இன்னும் கல்யாணம் ஆகாத பெண்ணா இருந்தேன்னா நான் இறைவா எனக்கு எப்படியும் மனம் முடிக்கணும், நல்லபடியா மனம் முடிக்கணும், இப்படி கொடுன்னு கேட்கணும். இல்ல கல்யாணம் ஆயிட்டு இருந்தா, இறைவா நான் என்னோட சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கேன், கடமைகளை செஞ்சுட்டு இருக்கேன், என்னோட இறுதி மூச்சு உன் சந்நிதியில உன் காலடியில உன்னையே எண்ணி போறதுக்கு நீ கொடுக்கணும், மாயையால இந்த உலகத்துல இருக்கிற மற்ற விஷயங்களை நான் எண்ணாம அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி நம்ம சுந்தரர் சொல்லி வைத்தாரு. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாய். நம்ம வயசாயிடுத்துனாவே இந்த நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட செயலை இழக்க ஆரம்பிச்சோம், அதோட செயல் திறன் குறைய ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுக்கு மறதி வந்துடும். மறதி வந்துடுத்துன்னா பசங்க பேரு அது இதெல்லாமே மறந்து போயிடுமே, சிவாலாம் ஞாபகமே இருக்காது. ஆனா நம்ம பழக்கமா வாயில ஏதோ ஒரு வார்த்தையை பழகிருப்போம் இல்லையா, அந்த வார்த்தைகள் நம்மள அறியாமே சொல்லுவோம். இன்வாலண்டரி வாலண்டரி
மசில்ஸா இல்லாம இன்வாலண்டரியா அதுவா சுயமா சொல்லும். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. சுந்தரரோட நமச்சிவாய பதிகம் இப்படிதான், கடைசி லைன் பூரா இப்படிதான் முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரேயரும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் இதுல 3 சங்கல்பம் தான் சொல்லியிருந்தோம். ஒண்ணு நல்ல கணவன் கிடைக்கணும், இல்ல நல்ல மனைவி கிடைக்கணும், இல்ல எல்லா ஜீவராசி ஆன்மாக்களும் பெண்களே என்று எண்ணி, இறைவனே பத்தி என்று எண்ணி அவன் நம்ம வாழ்க்கை உயர்த்துக்காக அவனோட சேர்வதற்காக நம்ம பாடுறது. 3வது வானம் வளாது பொய்க்க. அதாவது என்ன, நல்ல மழை வரணும், பருவத்தே வரணும். இந்த இந்த நம்ம சைவ சமய குரூப்ல நீங்க எங்க போய் கடைசியான பிரேயர் முடிச்சீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் லைன் அவங்க என்ன சொல்றாங்க, வான் முகில் வளாது பெய்க, மணி வளம் சுரக்க, மன்னர்கோன் முறை அரசு செய்க. இந்த பருவத்தே பயிர் செய்து நல்லபடியா விவசாயம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் விவசாயம் நல்லபடியா வந்தாதான் மன்னனால முறையா அரசு செய்ய முடியும். பருவம் இல்லாத சமயத்துல மழை பெஞ்சதுன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் நஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேயர், வான்முகில் வளாது பெய்க, மணி வளம் சுரக்க, மன்னர்கோன் முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. மன்னன் முறையா அரசு செய்தா குறைவில்லாத உயிர்கள் வாழும், அதுல சந்தேகம் இல்லை. குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. அதுக்கப்புறம் அடுத்தலை நான்மறை அறங்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, யாகங்கள் எல்லாம் நல்லபடியா மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் அப்படின்னு நம்ம பாடுறோம். ஸோ இந்த திருவம்பாவையில 3வதா வைக்கிற சங்கல்பம் என்னன்னா, வான்முகில் வளாது பருவத்தே பெய்க. இறைவா, நாங்கள் எல்லாம் நல்லபடியா உன்னை நினைந்து உன்னோட அருளோட நாங்க வீடு பேரை அடையணும்னா குறைவில்லாது நிறையான வாழ்க்கையை நாங்க வாழும் பொழுதுதான். சாப்பாட்டுக்கும் ஜீவனுக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா அதை மீறி உன்னை நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு அறிவு போறாது. சோ நல்ல பருவத்தே மழை வேண்டும். அதனால் நாங்கள் குறைவில்லாது வாழும் பொழுது எங்களுக்கு வரக்கூடிய பதி கணவர் நல்லபடியாக உன்னை நினைந்து உனது அடியாராக இருக்க வேண்டும். இல்ல எல்லா ஜீவராசிகளும் ஆண்களும் பெண்களும் சகலரும் பெண்மயமாக எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இறைவனே பதி என்று அவனை சரணாகதி அடைந்து அவனோடு ஒன்றர கலப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது 3 தான் இந்த மொத்த திருவம்பாவை 20 பாட்டுலயுமே வச்சிருக்க சங்கல்பம். சோ பாட்டுக்கு பொருள் புரியுதோ புரியலையோ, சங்கல்பம் சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கும் போது நீங்க இதுல எதை வேணா நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த 20 பாட்டையும் பாடலாம். இது பாடத்துக்கு முன்னாடி திருப்பள்ளி எழுச்சின்னு ஒரு 10 பாட்டு இருக்கு. திருப்பெருந்துறையில சுவாமி ஆக்சுவலா அங்கதான் அவருக்கு வாத ஊரா இருக்கு. சிவபெருமான் காட்சி கொடுத்து தீட்சை கொடுத்து எல்லாம் பண்ணது. அந்த பெருமான நினைச்சுதான் அவர் அந்த ஸ்லோக் அந்த 10 பாடலும் பாடியிருப்பார். அதுல ஒரு இடத்துல அவர் அழகா சொல்லுவாரு, செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அதாவது நீ அப்படியே செக்கச்சவேல்னு தணல் அப்படியே அக்னி மாதிரி உன்னோட உடம்புல உன்னோட ரூபத்தை நீ காமிச்ச. யூ ஆர் லைக் தட், அப்படியே சவேல்னு ஹேண்ட்ஸம்மா ஆண் அழகானா அழகா செவன்னு இருந்த நீ பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி உன்னோடது. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோவிலும் காட்டி, கோவிலுக்கு பக்கத்துலதான் இவர் உட்காந்துருந்தார். அந்த திருப்பெருந்துறை உரை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாய். எப்படி இருந்தானா சுவாமி அங்க வந்தப்போ, காசியில இவருக்கு சங்கராச்சாரியாருக்கு வந்த மாதிரி புலையனா வரல, ஒரு அந்தணனா ஒரு ஆச்சாரியனா பூணல் போட்டு வெள்ளை உடம்பு பூரா வெந்நீர் பூசி அவருக்கு கீழே 4 சிஷ்யார் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு திருக்கோலத்துல அந்தணன் ஆவதும் காட்டி, இந்த மாதிரி நீ உன்னோட ரூபத்தை எனக்கு காமிச்ச, ஆண்டாய் என்னை ஆட்கொண்டாய். ஆரமுதே, அமுதத்திலேயே கிரேட்டஸ்ட் அமுதுன்னாவே பாற்கடல்ல வந்ததுதான் அமுது. அதுலயே த பெஸ்ட் அமுதே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு திருப்பெருந்துறையில அவரு பாடின 10 பாடல்கள்ல எப்படி சுவாமி இவரை ஆட்கொண்டார், ஒரு உருவகப்படுத்தினார். இவன் இப்படி இவ்வண்ணத்தன் இன்னிடத்தில் என்று எழுதி காட்டோடாதேன்னு எல்லாரும் சொல்றோம். ஆனாலும் மாணிக்க வாசகருக்கு சுவாமி எப்படி காட்சி கொடுத்தா ஆட்கொண்டாருங்கிறதுக்கு அந்த திருப்பள்ளி எழுச்சியில அவர் அந்த 2 லைன்ல அழகா சொல்லி. சோ
இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா ஒன்லி அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் திருவம்பாவை. தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா திருவம்பாவை வந்து சுவாமி சிவபெருமானே கேட்டார் இல்லையா? பாவை பாடிய வாயால் கோவை பாடுக மாணிக்க வாசகா அப்படின்னு கேட்டனால இந்த திருவம்பாவைக்கு ஒரு கிரேட்னஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் முதல் பௌர்ணமியில தான் வந்து திருவாதிரை, ஆதிரை அத்தன் ஆதிரை ஆரூர் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம்னு நாவுக்கரசர் பாடின மாதிரி திருவாதிரை நடக்கும். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு தில்லை சிற்றம்பலத்துல வந்து மூலஸ்தானத்துல இருக்கிற எம் பெருமானையே வெளியில அழைச்சிட்டு வந்து அந்த மண்டபத்துல உட்கார வச்சு அவருக்கு எல்லா அபிஷேகமும் ஒரு 4-3 மணி நேரம் பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் 3 to 7 பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த சுவாமியுமே அப்படியே வெளியில அழைச்சிட்டு வந்து பெரிய தேர்ல உட்கார வச்சு வீதி உலா புறப்பாடெல்லாம் பண்ணுவாங்க. சோ அந்த மார்கழி ஆரம்பிச்சதுல இருந்து 9 இல்ல 10ஆம் நாள் இந்த திருவாதிரை வந்துடும், அந்த பௌர்ணமி கரெக்டா வர மாதிரி. இந்த 10 நாளும் சைவ திருமுறைகளில் இந்த 10-20 பாடல்களை தவிர வேற எந்த பாடலும் பாட மாட்டாங்க. தேவாரம் பாட மாட்டாங்க. திருவாசகத்துல இருக்க மற்ற பாடல்கள் எந்த ஓதுவார் மூர்த்திகளும் எந்த சந்நிதியிலையும் காத்தாலையும் சரி சாயங்காலமும் சரி பாட மாட்டாங்க. திருவம்பாவைக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பான அந்தஸ்து இது. இதுக்கு ஏதோ திருமுறை காப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த திருமுறை புக்குகளை எல்லாம் ஓரமா வச்சுப்பாங்க. டசன்ட் மீன் அது 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 பாடக்கூடாதுன்னு கிடையாது. இதுக்கு ஒரு சிரேஷ்டம் கொடுக்கணும், சுவாமியே சொல்லியிருக்காரு திருவம்பாவைன்னு, அதுக்கு கண்டிப்பா அப்ப வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சைவ சமய குருமார்கள் வந்து திருவாதிரை வரைக்கும் அன்னைக்கு காலம்பரையும் பாத்தீங்கன்னா கோவில்ல உட்கார்ந்து அந்த அபிஷேகம் நடந்து முடிகிற வரைக்கும் திருவம்பாவை தான் திருப்பி திருப்பி பாடுவாங்க. காலம்பரை தானே பாடணும் அப்படிம்பீங்க. நீங்க போய் சாயங்காலம் போய் பாருங்களேன், சிங்கப்பூர்ல இருக்கவங்க ப்ளீஸ் கோ டு எனி டெம்பிள், அந்த ஓதுவா மூர்த்தி ஈவினிங்லயும் உட்கார்ந்து திருவம்பாவை தான் படிட்டு இருப்பாரு. திருப்புகள் பாடலாம், மற்றதெல்லாம் பாடலாம். ஆனா சைவ சமய திருநெறி அந்த இந்த சமய நூல்கள்ல தேவாரம், திருப்பல்லாண்டு, அதெல்லாம் எதுவுமே பாட மாட்டாங்க. திருவாசகத்திலேயே திருவம்பாவை தவிர மீதி உள்ள பதிகங்களை கூட பாட மாட்டாங்க, இன்க்ளூடிங் சிவபுராணம். they sing only திருவம்பாவை திருவம்பாவை திருவம்பாவை. காலம்பரை மட்டும் அந்த 10 பாடல் திருப்பள்ளி எழுச்சியும் கூட சேர்ந்து பாடுவாங்க. ஓகே, சோ இப்போ டைம் என்ன ஆகுது? 5:30. இன்னொரு ½ an hourல நான் அந்த 20 பாட்டோட ஜிஸ்ட வந்து அப்படியே சொல்றேன். யார்கிட்ட புக் இருக்கோ அவங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க. புக் இல்லைன்னா பரவாயில்ல, நான் முதல் பாட்டு 2வது பாட்டு நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். ரொம்ப முக்கியமா நிறைய சொல்ல வேண்டிய பாட்டை நிறைய சொல்லுவேன். திருவம்பாவை திருவண்ணாமலையில் அருளி செய்தது. திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனே அக்னி ஸ்தலம் ஞாபகம் வந்தது சுவாமிக்கு. அப்படியே மலையை நிமிர்ந்து பாக்குறாரு. அவருக்கு வந்து திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் அவர் அடிமுடி தெரியாம இருந்த அந்த காட்சி ஞாபகம் வந்தது. அவரோட முதல் அடியே பாத்தீங்கன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியையாம் பாட, இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது ஆதி அந்தம் இல்லாமல் சோதி பிழம்பாய் அனல் உருவாய் நின்ற எம் பெருமானே உனது பெருமைகளே நான் பாடத் துவங்குகிறேன். அந்த இது வந்து அந்த அந்த எழுப்புறாங்க பாத்தீங்களா அந்த கேர்ள்ஸ், அவங்க பாடுற மாதிரி வச்சிருக்காரு. மாணிக்க வாசகத்தான் பாடுற மாதிரி இல்லாம அந்த பெண்கள் பாடுற மாதிரி வச்சிருக்காரு. சோ ஒரு பெண் பாடுறாளாம், ஆதி அந்தம் இல்லாத அனல் உருவாய் நின்ற எம் பெருமானின் ஜோதி திறத்தை நான் பாடி உயிர்ந்து கொண்டிருக்கும் போது நீங்க மத்தவங்க எல்லாம் தூங்கலாமா? நான் இப்படி எல்லாம் பாடுறது உங்க காதுல விழல? ப்ளீஸ் எந்திரிங்க, எல்லாரும் எழுந்து வாங்க. நம்ம போய் என்ன பண்ணணும், நம்ம நம்ம வீதியில இப்படி எல்லாம் அவர் சிவசிவான்னு பாடி அவரோட சத்தத்தை கேட்டு போகும்போது நீங்களாம் எழுந்து வெளியில வந்துடணும். இனிமே தூங்கக்கூடாது. அங்க போய் நம்ம என்ன பண்ணணும், பெருமானோட
பாடல்களை பாடி இந்த நேரத்தை வீணாக்காம அவரோட போய் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த குளிச்சு நம்ம சுவாமி நமஸ்காரம் பண்றதுக்கு கோவிலுக்கு போறதுக்கு உபயோகப்படுத்தணும். எழுந்துவாங்க தான் ஃபர்ஸ்ட் சாங். அடுத்தது இன்னொரு பெண்ணை வந்து அவர் கிண்டல் பண்றாரு. என்னோட பாசம் என்னோட நேசம் எல்லாமே சிவபெருமானுக்கு தான் சொன்னியே, நேத்து என்னமோ வந்து இப்படி எல்லாம் நீ என்கிட்ட வந்து கதை சொன்னியே, நீ என்ன ஃப்ரெண்டு, நீ இப்படி போய் இப்ப படுத்து தூங்கிட்டு இருக்க, நீ சொன்னதெல்லாம் பொய்யா? அந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட நீ சொல்லக்கூடாது. ஏன்னா விண்ணோர்கள் வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு கூட தே ஆர் நாட் டிசர்வ்ட். அவங்களுக்கு கூட சுவாமி வந்து தன்னோட பாதத்தை காமிக்க மாட்டேங்கிறாரு. ஆனா நம்மளுக்கெல்லாம் என்ன பண்றாரு பாவம், நம்மள வந்து சிவசிவான்னு சொல்றேன் இந்த பொண்ணு, போனா போட்டு நம்மள அவளை அருள்வோம் அவளுக்கு ஆட்கொள்வோம்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சிரேஷ்டமா அவரோட பாதத்தை காமிக்கிறாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து தூங்கி நம்மளோட பொழுதை வந்து வேஸ்ட் பண்ணலாமா? வி ஹாவ் டு கோ அண்ட் டேக் ஷவர். அந்த இடத்த நம்ம வந்து சீக்கிரம் போய் சிவசிவா சொல்லணும், எழுந்து வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறான். மூணாவது பாட்டு அதே மாதிரிதான். ரொம்ப அழகா இருக்க பெண்ணே, நேத்து வந்து என் முன்னால நின்று அவன் அத்தன், என்னோட அப்பா அவன் தான், ஆனந்தன், அவனை பேசினாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அமுதன் அப்படிலாம் போய் திக்க பேசினியே, அந்த மாதிரி நீ பேசிட்டு இன்னைக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கலாமா? அவன் வந்து நம்ம போனோம்னா நம்மளோட குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் பொறுத்துண்டு நம்மளை ஆட்கொள்றான் இல்லையா? புண்மை தீர்த்து ஆட்கொண்டான். நம்மளோட புண்மைனா குற்றம் குறை அதையெல்லாம் போக்கிட்டோ போனா போட்டோன்னு மன்னிச்சு நம்மளை ஏத்துண்டான் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற சிவனை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, சித்தம் அழகியால் பாடார் நம் சிவனே. மனசு ரொம்ப அழகா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சிவசிவான்னு பாடிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் கேட்டுமா நீ படுத்துன்னு தூங்குற? நாலாவது பாட்டு. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நீ அது மாதிரி தூங்கி உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத. விண்ணுக்கு ஒரு மருந்தே வேத விழுப்பொருளை, அதாவது வேதத்தின் சாரமே சிவபெருமான் தான். அந்த மாதிரி இருக்க பெருமான் நினைத்தாலே முக்தி. அந்த அண்ணாமலை மட்டும் கிரேட். நான் போன கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன், மேபி நான் இந்த ஸ்தலங்கள்ல பாத்தீங்கன்னா திருவாரூர் அந்த ஊர்ல பிறந்தால் முக்தி. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்லியிருக்காரு சுந்தரர் அவரோட திருத்தொண்ட தொகையில. அதாவது திருவாரூர்ல பிறந்தோம்னாவே முக்தியா, இறந்தால் காசியில் முக்தி. காசி காசி கஷேத்திரத்துல போய் நம்ம இறந்துட்டோம்னா முக்தி. தில்லை சிற்றம்பலத்துல காட்சி, அங்க போய் சுவாமிய பார்த்தா முக்தி. சிதம்பரத்துல காளஹஸ்திக்கு கோவில்ல என்டர் ஆனாவே முக்தின்னு சொல்றாங்க. அந்த கோவிலுக்குள்ள எழுந்து நடந்து ஒரு 4 அடி நடந்துட்டோம்னாவே நம்மளுக்கு முக்தின்னு. இதெல்லாம் நம்ம கையில இல்ல. பிறப்பும் இறப்பும் நம்ம கையில இருந்தா நம்ம இன்னும் நம்மளை யாரும் கையில பிடிக்க முடியாது. சோ இது ரெண்டுமே நம்ம கையில இல்ல. ரெண்டாவது, இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுமே நம்ம நினைச்சு நடக்க மாட்டேங்குது இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில. ஆனா நான் நின்ன இடத்துல இருந்தே என்னால செய்ய முடியுது ஒன்னே ஒண்ணுதான், என் மனத்தையும் கருத்தையும் சிந்தனையும் ஒன்றாக்கி அண்ணாமலையாரை நினைத்தால் போதும். நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை மட்டுமே. அது வந்து நம்ம எல்லாராலையும் முடியும். இப்ப இந்த க்ஷணத்துல ஒரு செகண்ட் நம்ம எல்லாரும் திருவண்ணாமலை யாரெல்லாம் சுவாமி அங்க போய் பார்த்திருக்கீங்களோ அந்த மூலவரை ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சுக்கோங்க. அண்ணாமலை ஜோதி ஸ்வரூபமா இருந்த மலையார முதல்ல நினைச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு இந்த க்ஷணமே முக்தி. அப்பதான் இதுல அந்த பொண்ணு சொல்றா, விண்ணுக்கு ஒரு மருந்தே வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருகையா மாட்டோம். அங்க போய் சுவாமிய பார்த்து சிவசிவான அந்த அண்ணாமலையார சொன்னா உன் கண்ணு உள்ளமெல்லாம் கசிந்து அப்படியே உருகி கண்ணுல ஜலம் வரல. நீ அதெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டா தூங்கிட்டு இருக்க. இட்ஸ் நாட் ரைட், ப்ளீஸ் கம். அடுத்த பாட்டு. மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். மால் அரியா நான்முகனும் திருமாலும் அறியாத இந்த எம்பெருமானை எனக்கு தெரியும், அவனை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்பா, நான் வந்து அவனோட பக்த, அவன் இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படியெல்லாம் நீ நேற்று என்னமோ பொய்யா சொல்லிட்டு இருந்தியே, அந்த மாதிரிலாம் நீ பேசலாமே. ஞாலமே விண்ணே பிறவே அறியனியா. ஞாலமா இந்த உலகமா, விண்ணா மண்ணா இல்ல பாதாளம் கீழையா மேலையா, எங்க இருக்கானே யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருக்கிறவன எனக்கு எல்லாம் தெரியும் நீ சொன்னியே. இத்தனையும் சொல்லிட்டு நீ வந்து பேசாம தூங்கிட்டு இருக்க. ஆனா மத்தவங்க எல்லாம் பாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில வந்து சீலம் பாடி சிவனே சிவனே சிவா சிவான்னு ரோட்ல கட்டி
கத்தி சத்தம் போட்டு அவரோட பேரை சொல்லி நாமத்தை சொல்லி பஜனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஓலம் இடுறோம். ஓலம்னா ஓன்னு சத்தம் போட்டு சிவசிவான்னு சொல்றது. இந்த சத்தம் போட்டு சொல்றதுங்கிறத நான் வந்து அனுவோட ஒரு உபயத்துல நானும் போயிருந்தேன் ஒரு திருவாதிரைக்கு, சிதம்பரத்துக்கு. அங்கதாங்க பார்த்தேன் சுவாமிய. அந்த தேர்ல பார்த்த உடனே ஜனங்க நிஜமாவே ஓலம் தான் இடுறாங்க. அவங்களோட அந்த சத்தம் நம்ம காதை ஏறுற கிழிக்குது. அந்த மாதிரி இந்த பெண்கள் ரோட்ல அன்னைக்கு காலம்பரை குளிக்கிறதுக்கு போகும்போதே அந்த விடிகாலம்பர நேரத்துல சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய்க்கான். அப்படி நாங்க கத்தி சத்தம் போட்டு சிவா சிவான்னு சொல்லிட்டு போயிருக்கோமே, உனக்கு காதுல விழியா? எழுந்து வா, இனிமேலும் நீ உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாது. அடுத்த பாட்டு வந்து நீ நேத்து வந்து என்கிட்ட சொல்லும்போது, நாளைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் உங்களை எழுப்ப போறேன், நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணீங்களோ தெரியாது, ப்ளீஸ் எழுந்து வந்துருங்க, நான் கூப்பிட்ட உடனே வாங்க அப்படின்னு எல்லாம் நீ சொன்னியே. அப்படியெல்லாம் சொல்லிட்டு கூட நீ வந்து வரவே இல்லை. அவனை பத்தி நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு நம்மளுக்கு கிரேட்னஸ் கொடுக்கக்கூடிய அந்த பெருமானோட புகழ பாடிண்டு போறதுக்கு இன்னும் தூங்கக்கூடாது. யூ ஹாவ் டு கெட் அப். அடுத்த பாட்டும் எழுப்புறதுதான். நீ வந்து சாதாரண நாள்ல எல்லாம் யாராவது சிவபெருமானோட சின்னங்கள் அணிஞ்சுன்னு வந்தா, சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். அதாவது திருநீர் அணிஞ்சிருந்தாவோ ஒரு ருத்ராட்சம் போட்டு இருந்தாவோ அவங்கள பார்த்து அப்பவே கண்ணுல ஜலம் விட்டு அவங்க காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவ. அந்த மாதிரி எல்லாம் உன்னை நீ எக்ஸிபிட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து காலம்பரை எழுந்து சிவா சிவான்னு எல்லாரும் கத்திட்டு இருக்கும்போது நீ தூங்குறது நியாயமே இல்லை. நீ எழுந்து வெளியே வா. என்னானே என் அரையன் இன்னமுதன். என்ன என்னானேனா என்னோட சுவாமி. வீட்டுல சிலதெல்லாம் போட்டோ வச்சிருக்கோம் சுவாமியோடது, வேற யாராவது கேட்டா நம்ம கொடுக்க மாட்டோம். அது என்னோட சுவாமி சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி என்னானே என் அரையன் என்னோட அரசன், இன்னமுதன் என்னோட அமுதன், அவன் எனக்கு மட்டுமே உரியவன். அந்த மாதிரி எல்லாரும் சொன்னோம் கேள்வி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமே, இது உனக்கு கேட்கலையா? இன்னும் துயிலுதியும், இன்னுமா தூங்குற? இதெல்லாம் நாங்க ரோட்ல சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமே, நீ இன்னுமா தூங்குற? இந்த மாதிரி வன்னஞ்ச பேதையர் போல, அதாவது கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாத பெண் மாதிரி தூங்காத. அது உன்னோட பொழுத வேஸ்ட் பண்ணும். தயவு செய்து எழுந்து வெளியே வா. அடுத்த பாட்டு வந்து கோழியின் சிலம்ப சிலம்பு குருகெங்கும் ஏழில். அதாவது காலம்புற நேரத்துல என்னென்னலாம் சத்தம் போடுது. அந்த பறவைகள் கிரீச் கிரீச்னு சத்தம் போடும் பாருங்க, அந்த பறவை சத்தம் கேக்குது. கோவில்ல சங்கு ஒலிக்கிற சத்தம் கேக்குது. அப்புறம் அந்த கொலுசு போட்டுண்டு ரோட்ல இப்படி பேசிண்டு பாடிண்டு போற பெண்களோட கொலுசு மணி சத்தம் கேக்குது. இதெல்லாம் நாங்க கேட்கிறோமே, சொல்றோமே. கேழியில் பரஞ்சோதி, பரஞ்சோதி சிவபெருமானோட பரஞ்சோதி பெருமான், அவனோட பரங்கருணை என்னே கருணை, அவன் கருணா மூர்த்தியா இருக்கானே சுவாமி சிவா சிவா அப்படின்னு நாங்க வந்து கத்திக்கிட்டு போறோமே, கேட்டிலையா? உனக்கு காதுல விழல? வாழி இதென்ன உறக்கமோ, இதென்ன இப்படி தூங்குற? ஆழியான் அன்புடைமை இவ்வாறும் ஒவ்வாறும் நம்ம சுவாமி. அவன் பேர்ல உனக்கு அன்பு இல்லையா? அவன் பேர்ல அன்பு இருந்தா உனக்கு இப்படி தூக்கம் வருமா? எழுந்து வெளியவா. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, இதுலதான் வந்து அவரோட பிறப்பு இறப்பிலா எம்பெருமானுங்கிறத வந்து மறுபடியும் அவர் ஸ்தாபனம் பண்றாரு. ஊழி பேரூழி அப்படின்னா ஒவ்வொரு யுகத்தோட முடிவிலையும் 4 யுகங்கள் கடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஊழி வரும். அந்த ஊழியில உலகமே வந்து திருப்பி ஒரு மாற்றம் உருவாகும். சோ மாற்றத்துக்கும் முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ஒரே முதல்வன் சிவபெருமான் ஒருவனே அப்படிங்கிறதுக்கு இந்த லைனை மறுபடியும் ரீட்ரேட் பண்றாரு. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடையில இருப்பாங்க. அவர் ஊழி முதல்வனா இருக்கலாம், பெரிய கிரேட்டா இருக்கலாம், ஆனா நம்மள மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு அணையே அடைக்கலம்னு போய் அவன் காலில் விழுந்த ஜனங்களுக்கு பங்காளன், கருணாமூர்த்தி. அவனை பத்தி பாடணும்னா நீ எழுந்து வா. இப்போ 9வது பாட்டுக்கு வந்துட்டோம். 8 பாட்டும் எழுப்புறது தானே நான் அப்பவே சொன்னேன். 9வது பாட்டுல ஃபர்ஸ்ட் சங்கல்பம் வச்சிருக்காங்க. எனக்கு இந்த 8 பாட்டுல இன்னொன்னு என்ன பிடிச்சதுன்னா, இப்ப நான் வந்து எனக்கு ஏதாவது 1 2 இப்ப ஹிந்து சென்டர்ல சொல்லி கொடுத்த அறிவு எங்க அம்மா சொல்லி கொடுத்த அறிவு தான். புதுசா எனக்கு ஒன்னும் வானத்துல இருந்து தம்முன்னு குதிச்சிடல என் மூளைக்கோ அறிவுக்கோ. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா நான் அவ்வளவு சீக்கிரம் போய் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டேன். கதவை சாத்தி வீட்டுக்குள்ள பேசாம இருந்துடணும்ன்ற நினைப்புதான் எனக்கு. அவங்க பக்கத்து வீட்டுக்கு போனா என்ன, அவங்க கோவிலுக்கு போகலைன்னா என்ன, இல்ல கோவில வந்து 4 பேர் பேசிட்டு இருந்தா என்ன, இல்ல அந்த சிக்னிபிகன்ஸே தெரியாம அவங்க தப்பு தப்பா பண்ணா என்ன, நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு சுயமா போய் ஒரு விஷயத்த இல்லைங்க நீங்க இப்படி பண்ணலாங்க அப்படி பண்ணலாங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஐம் நாட் இன்க்ளைன்ட், எனக்கு தோணவே தோணாது. ஆனா நான் இந்த மாணிக்கவாசகர் காலத்துல இருந்த பெண்கள் அவாவா எழுந்து அவாவா போயிருக்கலாம்ல பொய்கைக்கு,
அவ குளிச்சுட்டு சிவசிவான்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருக்க போறேன். நான் மட்டும் எழுந்து நான் மட்டும் கோயிலுக்கு போய் நான் மட்டும் சிவான் படி யாருமே இல்லாததே சந்தோஷம், நீயும் நானுமா ஏகபோகமாயின்னு சிவாவோட நான் தனியா இருந்திருப்பேனா? ஆனா அவங்க அப்படி இல்ல பாருங்க. எல்லாரும் எல்லாரும் எழுந்துக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எழுந்துக்கணும், அந்த வயசு ஒத்த அத்தனை பெண்களும் எழுந்து வரணும்னு மெனக்கெட்டு இருக்காங்க. மாணிக்க வாசகர் இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எழுதியிருக்கணும் இந்த இந்த பாடலை. சும்மா போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பாடியிருக்க மாட்டாரு. திருவண்ணாமலை போனீங்கன்னா இவர் எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த பாடல் எழுதினாருங்கிறதுக்கு அந்த இடத்த இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. அவரோட ஒரு சிலை அங்க வச்சு ஒரு இரும்பு கேட் போட்டு ஒரு சாதாரண இடமா இருக்கு. இப்ப பொய்கை குளம்லாம் ஒண்ணும் காணுவாங்க. பட் ஏட் அதை சுத்தி ஏகப்பட்ட வீடு இருக்கு. சோ இங்க உட்காந்து அவர் இந்த மாதிரி சத்தம் போட்டு பெண்கள் எல்லாரையும் எழுப்பி அவ பேரெல்லாம் சொல்லி எழுப்பி எழுப்பி கூட்டின்னு போனதை பார்த்துட்டு இந்த பாடல் எழுதியிருந்தாருன்னா அந்த பெண்கள் எல்லாம் ரியலி கிரேட். இந்த 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 திருவம்பாவை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிஜமா ஐ ஃபெல்ட் அஷேம்டு. நம்ம அந்த பெண்களுக்கு இருந்த ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு தீர்க்க பார்வை நம்மளுக்கு இல்ல. நம்ம எல்லா இடத்துக்குள்ளும் யோசிக்கிறோம், இதை சொல்லலாமா வேண்டாமா, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு என்னமோ தெரிஞ்சது பேசாம வீட்டுல கம்முன்னு உட்காந்துக்கலாம். அப்படிதான் அப்படி இருந்த என்னோட எண்ணம் இந்த பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறிட்டுன்னு கூட சொல்லலாம். தட் மே பி ஒன் மோர் ரீசன் டு டேக் திருவம்பாவை டுடே. இத்தனை பெண்கள் ரோட்ல போய் நின்று ஃப்ரெண்ட கூப்பிட்டு கத்தி எழுப்பி அவளை குளிச்சுட்டு சிவசிவான்னு சொல்லுன்னு சொல்லி கோவிலுக்கு கூட்டின்னு போய் இந்த சங்கல்பத்தை பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து பண்றான்னா தே ஆர் ரியலி கிரேட். சோ இந்த 9வது பாட்டுல அவர் அழகா அந்த சங்கல்பம் தான் பண்றாரு. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் எது த ஓல்டஸ்டோ அதை விட நீ ஓல்டு. பழம்னா ஓல்டு. பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. இல்ல எது நியூவா வந்திருக்கோ லேட்டஸ்ட் இதுதான் அப்படின்னா அதை விட நீ தான் புதுமையா இருக்க. சோ நீ பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். உன்னை பிரானாக அதாவது உன்னையே இறைவனாக இருக்கும் நினைக்கும் அந்த அடியார்களுடைய அவர்களுக்கே பாங்கு ஆவோம். அவர்களோட நான் அவங்க கூட போய் நான் இணக்கமா இருந்துக்கிறேன். உன் அடியார் தாழ் பணிவோம், அவங்களோட காலை தொட்டு கும்பிடுவோம். உனக்கு யாரெல்லாம் அடியாரோ அவங்களோட காலை தொட்டு நாங்க நமஸ்காரம் பண்ணுவோம். அவங்க சொன்னதை நாங்க சிரமேற்கொண்டு அவங்க கட்டளை என்ன பண்ணாலும் அதை நாங்க நல்லபடியா செய்வோம். ஆங்கவர்க்கே பாங்கவாம் அன்னவரே என் கணவர் ஆவார். அந்த மாதிரி உன்னையே பிரானாக நினைச்சவருக்கு நான் கணவர் எனக்கு கணவர் ஆயிடுவாரா சுவாமி? அவர் உகந்து அப்படி ஆனால் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அப்படி மட்டும் ஒன்ன பிரானா நினைச்ச ஒரு ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சான்னா அவர் தாழ் பணிவோம், அவருக்கு பாங்காவும், அவர் சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம். இட்ட பணிய ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம அழகா நாங்க செய்வோம் சுவாமி. இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இளமேலோர் எம்பாவாய். இந்த மாதிரி ஒரு பரிசை மட்டும் சுவாமி நீ எனக்கு தந்துட்டேன்னா எனக்கு என்ன குறை இருக்க போறது? எனக்கு ஒரு குறையுமே வாழ்க்கையில் இல்லை. இதுல இன்னொரு இம்ப்ளிகேஷன் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் சுவாமி மேல பக்தியும் பயமும் ஒரு 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 அடியாரா இருந்தா தர்மத்துக்கு பயந்து வாழ்ந்திருக்காங்க, பழி பாவத்துக்கு பயந்து வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் அந்த பெண்களுக்கு அப்படி ஒரு உரம் இருந்திருக்கும் நெஞ்சில. டெய்லி கோவிலுக்கு போவாரு, கோவிலுக்கு அன்னதானம் கொடுப்பாரு, தானம் கொடுப்பாரு. ஆனா வீட்டுல செய்யற பிசினஸ் தார்மிக் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கிற. அதனாலதான் இந்த பொண்ணு அவ்வளவு உரைச்சு சொல்றான், உன்னோட அடியவரா இருந்தா மட்டும் போறோம் சுவாமி, அவர் சொன்னதை இட்ட பணியை செஞ்சு அவர் காலில் விழுந்து நான் வாழ்ந்துருவேன், எனக்கு வேற குறையே வராது, எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா ஒரு உன்னோட அடியார் இல்லையா? சோ இப்ப நம்ம வேண்டும் போது இன்னொன்னு சேர்ந்துக்கணும், சுவாமி உன்னோட அடியாரா இருந்தா மட்டும் போறாது சுவாமி, தார்மீகமான சிந்தனையோட வாழணும். ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் இது தர்மத்தோட சம்பாதிக்கிறோமா, இது அதர்மமா அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் தர்மத்தின் வழியில் வாழக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு கணவனே நீ எனக்கு தயவு செய்து காட்டுன்ற வேண்டுதல் நம்ம இந்த காலத்துக்கு வச்சுக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. எனவே சோ இந்த பாட்டுல 9வது பாட்டுல நான் சொன்னேன் இல்லையா, அப்பவே 8 பாட்டு, முதல்ல இருக்கிற 8 பாட்டும் எழுப்புறதான். அந்த சுவாமியோட பெருமைகளை சொல்லி சொல்லி எழுப்புறா, ஒன்னுலயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லி எழுப்புறா. 9வது பாட்டுல இந்த மாதிரி உன்னோட அடியவரே எனக்கு கணவரா வரணும், அப்படி வந்துட்டா சுவாமி நான் அவர் சொன்னதெல்லாம் செய்வேன்,
எனக்கு எந்த குறையும் இருக்காது, ப்ளீஸ் நீ கொஞ்சம் என்ன கன்சிடர் பண்ண அப்படி சொல்லி அந்த 9வது பாட்டுல அந்த பெண்கள் வந்து சுவாமியை கேட்கிறா. 10வது பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பி 18வது பாட்டு வரைக்கும் அவங்க எப்படி எல்லாம் அந்த இதுல இந்த பெண்களை ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி போய் அழகா அவங்க வந்து அந்த பொய்கையில குளிக்கிறாங்கன்றதுதான். நான் பொய்கைன்னா என்ன சொன்னேன், சுத்தி மரம் இருக்கணும், சோ குளிக்கிற பெண்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு, ஒரு நிழலும் இருக்கணும். அது இல்லாம அந்த பொய்கையில வந்து பூக்கள் வந்து பூத்திருக்கணும். சோ 10வது பாட்டுல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. 7 பாதாளம் 7 இருக்கு, 7 லோகம் வந்து பாதாள லோகங்கள் 7 இருக்கு. அந்த 7ஐயும் தோண்டி பார்த்தா கூட சுவாமியோட பாதமலர் எங்கன்னு தெரியல. அப்புறம் அதே மாதிரி மேல புனை முடியும் அந்த உன்னோட ஜடாமகுடத்துக்கு மேல இருக்கிற ஒரு பூ இருக்கு பத்தியா, அந்த பூ எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி நீ நீ இருக்க, உன்னோட லென்த் அண்ட் பிரெட் எங்களால வந்து பார்க்கவே முடியல. இதுல வந்து உன்னோட ஒய்ஃப் வேற உன்னோட ஒரு பாதியில இருக்கா, பேதை ஒரு பால். உன்னோட அம்மா தாயார் வந்து உன்னை இடது பாகத்திலேயே வேற வச்சிருக்க. திருமேனி ஒன்று அல்ல, உனக்கு ஒரு உருவம் கிடையாது, உனக்கு 1000 உருவம் இருக்கு, நீ எப்ப எப்படி வருவேன்னு வேற எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால அந்த அறிவும் கொடுத்துரும். வேதம் முதல் விண்ணும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன். விண்ணோரும் மண்ணோரும் விண்ணோர்களையும் தேவர்களும் உன்னை துதி பாடுறாங்க, மண்ணுலகத்துல இருக்கிற நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை எல்லாம் பாடுறோம். அப்படி எல்லாமே பாடி கூட ஓத உலவா ஒரு தோழன், அதாவது உன்னை பத்தி முழுமையா எங்களால முடியல. கீர்த்திகள் நிறைந்த பெருமான். ஆனா நீ வந்து ஒரு நிமிஷம், என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒரு நிமிஷம். I think her connection is frozen. Maybe she'll come back. So let's just wait. I think she's reconnecting, so let's just wait. ஹலோ, Yeah, we can hear you. கேக்குதா? We can hear you. எது வரைக்கும் you could able to hear me, Anu? Until what time? இல்ல நீங்க அந்த 9th தான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த முல்லை பழம் அது மட்டும்தான். ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன், அதாவது விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலுமே சிவபெருமானோட முழு கீர்த்திகளையும் நம்மால வந்து பாடிட முடியாது. ஆனா தொண்டருக்கு ரொம்ப இதமானவன் நீ, போதில் குலத்து அரண்டன். போதுனா குற்றங்கள், குற்றமே இல்லாத விமலன் நிமலன் அவன். கோயிற் பினா பிள்ளைகான், எல்லாரையும் நம்மளோட உள்ளத்து இருக்கக்கூடியவன். ஏதவன் ஊர், அவன் பேர் என்ன? ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசையில் வரும். அவனுக்கு யாரு எந்த ஊர், அவன் நிஜமாலுமே அவன் பேர் என்ன? நம்ம தான் சிவா சிவான்னு சொல்றோம், அவன் பேர் நிஜமாவே சிவாதானா? ஆர் உற்றார், அவனுக்கு யார ரொம்ப பிடிக்கும் யார பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை.
அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இவ வந்து அந்த அந்த பொய்கையில குளிக்கிறானாம். இந்த பொய்கையில குளிக்கிறாங்கிறதே ரொம்ப இன்சிக்னிபிகண்டா கிரேட்னஸ் ஆஃப் திருவம்பாவை. அடுத்த பாடல் அப்படிதான். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி. இதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன். இந்த பாடல்கள்ல நம்ம நம்ம வண்டு அந்த பொய்கையில நிறைய பூக்கள் பூத்திருக்கனால அங்க வண்டு வந்து அந்த பூக்களை மொச்சுக்கிட்டே இருக்கான், மொய்த்து கொண்டே இருக்கான். அப்படி இருக்கிற அந்த பொய்கையில போய் இவங்க உள்ள போய் உழுந்து கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி. ரொம்ப சாதாரணமா அப்படியெல்லாம் ஸ்விம் பண்ணாம நல்ல அந்த சீத்தளமான தில்லுன்னு இருக்கிற அந்த தண்ணியில என்ஜாயபிளா ஸ்விம் பண்ணி சுவாமியோட கடலோட அவரோட திருவடியோட பெருமைகளை பாடு. ஐயா வழி எங்களுக்கு வேற வழியே தெரியல சுவாமி, வாழ்ந்தோம் கான், நீ நாங்க வாழணும்னா நீதான் வைக்கணும். ஆறழல் போல் இருந்தே அப்படியே செக்கச்சவேல்ன்ற திருமேனியோட இருந்தேலே செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல். நல்ல செவந்த உடம்போட நீ அழகா விபூதி பூசி வந்து நின்னையே, பார்த்தோன்னே அழகா போயிட்டு. மையார் தடங்கன் மடந்தை மணவாளா, அழகிய கையின் கண்கள்ல மையிட்டு இருக்கிற உன்னோட பார்வதியோட கணவனா இருக்கக்கூடிய பெருமானே, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம், எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். நீ செய்யற எல்லா வேலையுமே விளையாட்டா தான் செய்யற. உனக்கு வந்து இந்த நல்ல நல்ல பர்சனுக்கு வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லாதுல, அனாயாசம்னு ஒரு குவாலிட்டி சொல்லுவோம். அதாவது எதையுமே அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம எல்லாம் ரொம்ப ஈஸியா அப்படியே அப்படியே போற வழியில இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு அந்த மாதிரி செஞ்சுடுவாங்களாம். அந்த மாதிரி ரொம்ப அனாயாசமா செய்யறதுக்கு பேர் தான் விளையாட்டா செய்யுது. சோ சுவாமி செய்யற அருளோ இல்ல படைத்தலோ காத்தலோ எந்த தொழிலா இருந்தாலும் அவர் ரொம்ப விளையாட்டா செஞ்சுடுறாரு. அந்த மாதிரி நீ 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 ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு, அருள் கூட உனக்கு ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி நீ விளையாடின அருள்ல நாங்கெல்லாம் உயிர்ந்து ஒழிந்தோம், அப்படியே உன்னோட கருணை வெள்ளத்துல மிதந்து நாங்க வந்து இருக்கோம். எய்யாமல் காப்பாய், நாங்க வந்து சோர்ந்து போகாமல் சதா உன் நினைவோடு இதே மாதிரி உய்யும் வகையை நீ எங்களுக்கு அருள்வாயாக. இது வந்து பாட்டு 11வது பாட்டு. அடுத்த பாட்டு ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆற்காடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோவும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்த்தைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுள் மீண்டார். ஆர்த்த பிறவி, நம்ம பிறவி வெறுமனே கூட இல்ல, நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் ஆரவாரம் மிக்கது. எதுவுமே சாதாரணமா பிறந்தோம், நல்லா படிச்சோம், நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டோம், நல்ல வேலை கிடைச்சது, நல்ல குழந்தைகள் பிறந்தது, நல்லா வளர்ந்தது, அவளுக்கு கல்யாணம் பண்ணி, இப்படி எந்த ஃபேமிலியாவது இருக்கா? நீங்க ஒரு ஒரு வாசல் போய் உள்ள நுழைஞ்சீங்கன்னா அவங்க 1000 பிரச்சனை சொல்லுவாங்க. நல்லதும் இருக்கும், சாதாரணமான விஷயங்களும் இருக்கும். அந்த மாதிரி ஆர்த்த பிறவி துயர் கெட, இந்த பிறவியே வாண்டாம் போரும் சுவாமின்னு நம்ம சொல்லணும்னா பெருமானை சரணாகத்தை அடையிற தவிர வேற வழியே கிடையாது. அது இந்த பாட்டுல அவர் மறுபடியும் வலியுறுத்தி சொல்றாரு. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும், ஆர்த்தாடும்னா விரும்பி தொழும் யாரு? தீர்த்தன், கிரேட் பெருமான். நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும், சிற்றம்பலத்துல அந்த சிவபெருமானோட அந்த நடராஜ பெருமானோட ஒரு கையில வந்து தணல் வச்சிருப்பாரு, அனலேந்தி ஆடுவான்னு சொல்லி அவருக்கு ஒரு கையில வந்து தீ இருக்கும். தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோவும், இந்த இந்த வானத்தையும் இந்த மண்ணையும் மத்ததையும் படைத்தும் காத்தும் அழித்தும் கறந்தும், அவரோட ஐந்தொழிலையும் சொல்லி அதையெல்லாம் விளையாட்டா செய்யறாராம். விளையாடி இதெல்லாத்தையும் நீ எப்படி செய்யற? விளையாட்டா செய்யற. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, எல்லாம் இந்த 3 தொழிலையுமே நீ ரொம்ப விளையாட்டா பண்ணிடுற. வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள், மத்தவங்க அந்த நாங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் நீ பண்றங்கிறத நாங்க வந்து இந்த பெண்கள் எல்லாம் கால்ல கொலுசு போட்டுன்னு போறாங்க. சோ இவ வந்து ஸ்விம் பண்ணும்போது இந்த கொலுசோட சத்தம், அந்த வண்டு அந்த பூக்கள் மேல படுற ரீங்கார சத்தம், இந்த பெண்கள் குளிக்கும் போது அவங்க உடம்புல அவங்க அணிஞ்சிட்டு இருக்கிற அந்த சங்கு மாலைகள் மத்த மாலைகளோட சலசல சத்தம், அவங்கள அணிஞ்சிருக்க கால்ல இருக்கிற கொலுசு சத்தம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சத்தம் போடுதான்.
பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி அதாவது சிவபெருமானோட திருப்பாதங்களை ஏத்தி, அதாவது பெருமையாக சொல்லி அதோட சீரும் சிறப்பையும் சொல்லி சொல்லி இருஞ்சுனை நீர் ஆடையலோர் எம்பாவாய், இங்க இருக்கிற இந்த சுனையை இந்த பொய்கையில் நீ நீராடுவாய். சோ இந்த பாட்டுல வந்து அவர் பிறவிங்கிற ஒரு துயர நாம் கெடணும் அப்படின்னா நாம் விரும்பி சிவபெருமானை திருச்சிற்றம்பலவனை தொழுவது அன்றி வேறு கதி இல்லைங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கார். அடுத்த பாட்டு வந்து பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தனினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த. இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன் சுவாமி வந்து டிஸ்கிரைப் பண்றது. இதுல குவளை மலர்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ஒரு வயலட் கலர்ல பூக்கும். ஆனா தாமரை வந்து நல்ல சிகப்பா ரெட்டிஷா இல்லைன்னா ஒரு பிங்க் கலர்ல பூக்கும். இந்த பைங்குவளை கார் மலரால் இந்த மலரும் பூத்திருக்கு, செங்கமல பைம்போதால் அந்த மலரும் பூத்திருக்கு, அங்கம் குறுகினத்தால் இதுல இருக்கிற வண்டுகளோட சத்தம், பின்னும் அரவத்தால் இந்த இவங்களோட கொலுசு சத்தம் மற்ற சத்தம் எல்லாம் அங்க சேர்ந்து ஒன்னா இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த இந்த கருப்பு மலர் குவளை மலர் இருக்கு இல்லையா, அது அம்பாள் மாதிரியும், அந்த செங்கமலம் அந்த சிகப்பான தாமரை சிவபெருமான் போலும் இருக்கான். சோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது பிராட்டியும் சுவாமியும் டுகெதர் இருக்க மாதிரி இந்த பைங்குவளை கார்மலரும் செங்கமல பைம்போதும் இருக்கு. தங்கள் மலங்கழுவுவார் வந்து சாரதினா, நாங்கெல்லாம் வந்து எங்களோட உடல்ல இருக்கிற அந்த அழுக்கையும் மனதுக்குள்ள இருக்கிற அழுக்கையும் போக்குவதற்காக இந்த பொய்கையில வந்து குதிக்கும் போது அங்கிருந்து பார்த்தா எப்படி தெரியுது தெரியுமா சுவாமி, எங்கள் பிராட்டியும் என் கோனும், கோன்னா அரசன் அர்த்தம், என்னோட அரசன் என் பெருமான் எனக்கு எல்லாமே சுவாமிதான் அப்படின்னா என் கோ அப்படின்னா அரசன் அர்த்தம். எங்கள் பிராட்டினா அம்பாள், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த, 2 பேரும் ஒன்னா ஒத்து இருக்க மாதிரி தூரத்துல இருந்து பார்த்தா இருக்கு. அது அந்த கற்பனை பாருங்க, சுவாமியை எங்கேயும் சிகப்பாவும் அம்பாளை கருப்பாவும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இட்ஸ் நாட் ஹேப்பனிங் இன் போட்டோஸ் அண்ட் அதர் பிளேசஸ். பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து இந்த மடு நம்ம குளிக்கிறோம் இல்லையா, நடுவில் இந்த ஓரமா இருக்கிற பூக்கள் நிறைந்த ஏரியாவை விட்டு இவங்க போய் குளிக்கிற அந்த இடம் கொஞ்சம் ஆழமாவும் இருக்கும் போல இருக்கு. அந்த இடத்துல புகப்பாய்ந்து பாய்ந்து உள்ள முங்கி முங்கி எழணும். சும்மா கையால் மேட்டாப்ல கையால் இப்படி இப்படி ஸ்விம் பண்ண ஆகாது. நீ அந்த மாதிரி மடுவில் போய் நடுவுல நின்று உள்ள போய் முங்கி தலையோட போய் முங்கி முங்கி எழுந்துக்கணுங்கிறத இங்க வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்ப கலந்தார்ப்ப, நம்ம காலில் இருக்கிற கொலுசுகள் மணிகள் சத்தம் கேட்க, பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குனல் பாய்ந்து ஆடையிலோ எம்பாவாய், தாமரைகள் நிறைந்த இந்த பொய்கையில் நல்ல சத்தம் வருமாறு உன்னோட அந்த மாலைகள் மற்ற உன்னோட கொலுசெல்லாம் சத்தம் வர்ற மாதிரி சந்தோஷமா நீ வந்து நல்ல தலையோடு முங்கி எழுந்து குளி. அடுத்தது பூரா வந்து ஆடி ஆடிதான். காதார் குழையாட, காதுல இருக்கிற தோடு ஆடுறதுக்கு, பைம்பூன் கலனாட, கையில இருக்கிற வளையலும் அந்த கழுத்துல போட்டிருக்க செயின் எல்லாம் ஆட, போதை குழல் ஆட, அந்த பெண்களோட முடிகள் எல்லாம் நீளமான முடிகள் அதெல்லாம் ஆட, வண்டின் குழாம் ஆட, அந்த மலர்களை மொய்த்திருக்கும் வண்டுகளின் ரீங்காரம் சத்தம் கேட்க, சீத புனல் ஆடி. இதைத்தான் நான் சொன்னேன், சீதம்னா சீத்தளன்னு நம்ம சான்ஸ்கிரிட், சீத்தளம்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு அர்த்தம். சீத புனல் ஆடி, புனல்னா நீர், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற அந்த மடுவிலும் பொய்கையில இருக்கும் தண்ணீர்ல ஆடி, சிற்றம்பலம் பாடி, சும்மா போய் சும்மா முங்கி முங்கி குளிச்சுட்டு வரக்கூடாது, நம்ம குளிக்கும் போது கூட அந்த சிற்றம்பலம் உடையானை அண்ணாமலையானை அவன் பாதங்களை பாடி, வேத பொருள் பாடி, வேதத்துக்கு உண்டான பொருளை பாடி, அப்பொருளுக்கு அந்த வேதத்தின் பொருளே இறைவன் தான் என்பதையும் பாடி, அப்பொருளாம் ஆப்பாடினா அந்த வேதத்தின் பொருள் வந்து வேறு எதுவும் இல்லை சிவபெருமானே என்பதையும் வலியுறுத்தி பாடி, சோதி திறம்பாடி, நான்முகனும் மாலும் காணாத சோதி பிழம்பாய் அனலுருவாய் நின்று எம்பெருமானின் திறத்தை பாடி, அவனோட அந்த செயல் திறத்தை பாடி, சூழ் கொன்றை தார்பாடி. இந்த வார்த்தைக்கு நீங்க வந்து நிஜமா ஒரு முறை போய்
திருவண்ணாமலையில போய் அங்க இருக்கிற நடராஜ பெருமானை பார்க்கணும். இந்த கொன்றை மலர்கள்ன்றது வந்து நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அது மரக்கொன்றைன்னு பேரு. இதுக்கு பேரு சரக்கொன்றை. மரத்துல இருக்கும் இந்த பூ. அப்படியே கொத்து கொத்தா பூக்கும். நல்ல எல்லோ கலர்ல பூக்கும். கொத்து கொத்தா பூக்கும். ஆனா இது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததான விசேஷமான ஒரு இந்த இந்த பூ. அது இந்த பூவை என்ன பண்ணிருப்பாங்க, மரத்துல இருந்து அப்படியே அந்த கொத்து கொத்தா கட் பண்ணி அந்த நடராஜ பெருமானுக்கு இடது பக்கம், அவர் வந்து முகத்தை கொஞ்சம் இப்படி வலது பக்கம் நோக்கி இப்படி சின்ன தூக்கின மாதிரி பார்வை இருக்கும் சுவாமிக்கு. அவரோட இடது பக்கம் பூரா இந்த இந்த கொன்றை மலரை கொத்து கொத்தா தொங்க விட்டுருப்பாங்க. அது அவரோட தோல்ல வந்து டச் பண்ணும். அவ்வளோ பெரிய பெரிய சரமா இருக்கும் அந்த கொன்றை பூ. சூழ் கொன்றை தார்பாடி அப்படின்னா இந்த அண்ணாமலையாரை இந்த பெண்களோ மாணிக்க வாசகரோ யாரோ 2 பேர்ல ஒருத்தர் போய் பார்த்திருக்காங்க. அந்த நடராஜ பெருமானுக்கு அவங்க அந்த கொன்றை தார் மலர்களை எப்படி சூட்டி இருக்காங்க, தோல் வரைக்கும் தொங்குற அந்த சரங்களை பார்த்திருக்காங்கிறது எனக்கு இந்த பாடல்ல புரியுது. ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஒரு முறை வந்தீங்கன்னா அந்த கொன்றை மலர்கள் சாத்தி இருக்கிற சிவபெருமான போட்டோ இருந்தாவது பாருங்க. அந்த மேல அவரோட சடாமுடியில இருந்து அந்த அந்த கொத்து கொத்தா அந்த இடது பக்கம் பூரா அப்படியே அவர் தோல் மேல வந்து அப்படியே நிக்கிற மாதிரி அந்த பூக்களை பண்ணிருப்பாங்க. ஒரு கொத்துல எப்படியும் ஒரு 30 பூ இருக்கும். அந்த மாதிரி 5-6 கொத்து வச்சிருக்கும் போது இடது பக்கம் பூரா எல்லோயிஷா அந்த அந்த கொன்றை மலர்கள் வந்து அவர் மேனியில ரொம்ப அழகா தெரியும் பாக்குறதுக்கு. சோ அந்த சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி, முன்னைக்கும் அவனே முதல்வன், பின்னைக்கும் அவனே முதல்வன், எப்பொழுதுமே இருக்கின்ற ஒரே முதல்வன் அவன்தான். ஆதி திறம்பாடி அந்தம் ஆபாடி, அதாவது முடிவும் முதலும் இல்லாதவன். முடிவு என்பது மற்ற விஷயங்களுக்கு, மற்ற இறைவர்களுக்கு, மற்ற தேவர்களுக்கு மட்டும்தான், என் பெருமானுக்கு கிடையாது. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன், பெய்வளைன்னா அம்பாள். இந்த பாட்டுல வந்து நம்ம என்னதான் சுவாமி கிட்ட எல்லாம் பாடினா கூட நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம அம்பாள் கிட்ட சொல்லி, சுவாமி கிட்ட கொஞ்சம் சொல்லி எனக்கு பண்ணிக்கூட அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த பாட்டுல பேதித்து நம்மை, நம்மளோட குற்றங்களை பொறுத்து போனா போட்டு சுவாமி. ஹலோ, we are not able to see you, Lata, but we can hear you. கரண்ட் போயிட்டானோ? எனிவே கரண்ட் போயிடுச்சு, மறுபடியும் வந்துடும். பேதித்து நம்மளை போனா போட்டோம்னு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை வளர்த்தெடுத்த அம்பாளோட பாதத்திறம் பாடி, அம்பாளோட கால் சிலம்பு கொலுசு அணிந்த பாதத்தின் திறத்தை பாடி நாம் ஆடுவோமாக, நீராடுவோமாக. டைம் என்னாச்சு? 6:10 தனு. இஸ் இட் ஓகே? Is it okay? Yeah, I think we can take another 10 minutes if it's okay by you people. Yeah, I'll just go to the 19th song. இந்த மாதிரி தான் எல்லா பாட்டும் ஒன்னொன்னா வரும். 18th சாங் மட்டும் கொஞ்சம் சொல்றேன். அதுல வந்து அண்ணாமலையாரோட அடிக்கமலத்தை வந்து தேவர்கள் வந்து விழுந்து பணியிறாங்களாம். அப்போ அவங்களோட முடிவுகள்ல இருக்கிற அந்த ரத்தனமும் வைரமும் வைடூரியமும் ஜொலிக்கவே மாட்டேங்குதான். சுவாமியோட திருப்பாதத்தோட ஒளியே பெருசா இருக்கனால அதெல்லாம் ஒண்ணுமே செல்லா காசா போயிடுது. எப்படி அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராத்திரியில பார்த்தா எல்லா நட்சத்திரங்களும் அழகா மின்றது. ஆனா சூரியன் அப்படியே கொஞ்சம் உதயம் அருணோதயம் வறட்சியே வந்து அந்த நட்சத்திரத்தோட ஒளி மழுங்கி போயிடுது இல்லையா? அந்த மாதிரி சிவபெருமான இப்படி காலை நீட்டும் போதே தேவர்களோட அந்த சிகையில இருக்கிற அத்தனை நவரத்தனங்களும் முத்துக்களும் ஒளி மழுங்கி வீணா போயிடுது. அவன் எப்படி இருக்கான்? பெண்ணா இருக்கான், ஆணா இருக்கான், அழியா இருக்கான், மூணா. அவன் அதுவாக இருந்து பிறங்கு ஒளி சேர், அது இல்லாத மற்ற ஸ்தாவர ஜங்கமமா இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுமாய் அவனே நிற்கிறான். விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, விண்ணில் இருக்கானா, மண்ணில் இருக்கானா, எங்க இருக்கான்? அவன் இல்லாத இடமே கிடையாது. கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி. சிலதெல்லாம் வந்து சாப்பிட்டா ஸ்வீட்டு, சிலதெல்லாம் கேட்டா இனிப்பு. அந்த மாதிரி கண்ணுக்கு அமுதம் எதுன்னா எம்பெருமானோட காட்சியை போய் பார்த்து அனுபவிக்கிறது தான். வெரி 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 நீங்க போய் அனுபவிச்ச அந்த உணர்தல்னு சொல்றமே இதுதான். என் குழந்தை பேசினாதான் எனக்கு இஷ்டம். நான் அப்படியே ஆண் வாய் திறந்து பார்த்துருப்பேன். பக்கத்தாத்துக்கார வந்து அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவ அதை உணரல. நான் என் குழந்தை பண்ற சின்ன சின்ன சில்மிஷிகளோ சேட்டைகளோ இல்ல பெரிய அபரிமிதமான விஷயங்களோ நான் உணர்ந்து பார்க்கும்போது எனக்கு ஹாஹான்னு சத்தம், ஒரு சந்தோஷம் வருது. அந்த மாதிரி எம்பெருமான்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் அவரோட தோற்றத்தை பார்த்தாவோ அவரோட பெருமைகளை சொல்லும் பொழுதோ அவரை பார்க்கும்போது நம்ம கண்ணுல ஒரு ஜலமோ ஒரு சந்தோஷமோ
நம்ம அந்த விசும்புவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு வரும்னா நம்ம அவர் பேர்ல வச்சிருக்கிற அந்த உணரும் காதல்னால வருது. அதை வளர்த்துக்கணும், அது வளரும். அவன் அருளாலே அது தானா நம்மளுக்கு வரவும் வரும். சோ இந்த மாதிரி எல்லாம் நின்றவனோட கழல் பாதங்களை பாடி பெண்ணே பூங்குனல் பாய்ந்து ஆடையில ஒரு எம்பாவாய். அடுத்த பாட்டு தான் நான் சொன்னேன் இந்த பாட்டுலதான். ஒரு நிமிஷம், உங்களை கண்டினியூ பண்ண சொல்றா. நீங்க ப்ளீஸ், நீங்க அண்ணாமலையார பத்தி சொல்ல வேண்டாம், 16ல கொஞ்சம் அம்பாள் பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். அவரையே க்ளோரி பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் அதையும் சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலா திருவாசகம் தேவாரத்திலேயே இந்த திருவாசகத்திலேயே அதுவும் இந்த ஒரே ஒரு பாடல்ல தான் அவர் பெய் வளை தன்னுன்னு அம்பாளை பத்தி சொல்றாரு. விட்டுட்டு 51 போலாமா, அதை பதிகத்துல விட்டுட்டு போலாமா? நான் சொல்லிட்டேன். அது சொல்லி மறுபடியும் சிவசிவான்னு தான் பெருமை பேச போறேன், அதனாலதான் விட்டுட்டேன் போனா போட்டுன்னு. அந்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைத்தன் பாத திறம்பாடி ஆடையில அந்த ஒரு பாட்டுலதான் அவர் அம்பாளோட சிரேஷ்டத்தை சொல்றாரு. அந்த ஒரு பாட்டு அம்பாளுக்காக சொல்லிட்டாரு. அவளோட பாதத்தின் திறத்தை பாடி ஆடையில ரெம்பாவாயின்னு அந்த பெண்கள் பாடுற மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் கூட மறுபடியும் எல்லாம் சிவபெருமான சிரேஷ்டம் தான். அவரோட பெருமைகளும் அவளோட குளோரியும் தான் அன்பீட்டனா சொல்லிட்டே இருக்காரு. ஒன்னும் அதுக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே நம்மளுக்கு அதுக்கு சான்ஸே கிடையாது. யூ கேனாட் ஸ்கிப் ஆர் யூ கேனாட் ஆட் ஆன் எனிதிங். அந்த அளவா அழகா சொல்லியிருக்காரு. ஸோ 19th சாங்லயும் அதே சங்கல்பம் வைக்கிறார் பாருங்க. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும். பாரு, நான் உனக்கு அடைக்கலாம்னு உன் காலில் விழுந்துட்டேன். ஸோ யூ ஆர் எவ்ரி திங் ஃபார் மீ சுவாமி. இப்படி எல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு மெத்தனமா இருக்காத. அப்படி ஒரு பயம் வருது என் மனசுக்கு. அச்சத்தால் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். சுவாமி, என்னோட சுவாமி தானே நீ, நான் உனக்கு சொல்றேன் கேளிப்போ. என் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரட்ட. என்ன, நான் உன்னோட அன்பர் இல்லாத ஒருத்தரை நான் திருமணம் பண்ணிக்கவே மாட்டேன். என்னால போய் அவரோட இணைந்து வாழவே முடியாது சுவாமி. என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யட்ட. என்னோட கையை கால உயிரோட நான் இருந்தேன்னா உனக்கு திருப்பணிகள் மட்டும்தான் என்னால செய்ய முடியும். அது தவிர வேற எதையும் நான் செய்ய மாட்டேன். கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணட்ட. ராத்திரி கனவிலும் நனவிலும் உன்னை தவிர வேறு சிந்தனையே எனக்கு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு 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 தாட்டு என் மனசுல இருக்கு. நீ இதெல்லாம் ஒழுங்கா கேளு, நான் உன்கிட்டதான் சொல்லிருக்கேன் சுவாமி. எங்கள் பெருமான் உனக்கு ஒன்றுரைப்போம் கேளு. உனக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்கா உட்கார்ந்து காதை நல்லா வச்சு கேட்டுடு. இங்கு இப்பரிசு எமக்கு என் கோன் நல்குதியே. இந்த மாதிரி ஒரு வரத்தை என்னோட அரசன், கோன்னா அரசன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், என் கோன் நல்குதியல் எனக்கு கொடுத்தனா எங்களிலும் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். உன்னை சார்ந்த உன் அடியவரான தர்ம சிந்தனை உள்ள உனக்கு பயந்து அடைக்கலம் என்ற ஒரு கணவரை நீ மட்டும் எனக்கு தந்து விட்டால், ஞாயிறு எங்க எழுந்தாலும் எனக்கு என்னப்பா, இப்படி ஒரு பரிசு மட்டும் எனக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஞாயிறு பத்தியும் கவலை இல்லை, திங்களை பத்தியும் கவலை இல்லை அப்படி சொல்லி இந்த பாட்டுல முடிக்கிறார். ஸோ 2 சாங் தான் சங்கல்பத்துக்கு, 9 and 19. மத்த ஃபர்ஸ்ட் 8 அவளை எழுப்புறா. சுவாமியோட சிரேஷ்டம் பெருமைகளை சொல்லிட்டேதான் பண்றா. அடுத்த 9 பாட்டுல அதே பெருமைகளும் சிரேஷ்டத்தையும் சொல்லி சொல்லி இப்படி ஆடு அப்படி ஆடு, அந்த பொய்கை அப்படி இருந்தது இப்படி இருந்தது அதெல்லாம் சொல்றா. இந்த பாட்டு அகைன் சங்கல்பம் கம்ஸ். லாஸ்ட் சாங் தான் தி பெஸ்ட். இப்போ நம்ம சிவபுராணம் படிச்சதுல சொன்ன நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்டு குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பெருக்கும் பின்னகன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. எல்லாமே சுவாமியோட பாதத்துக்கு உண்டான போற்றிகள் தான். ஒரு வார்த்தைகள் தான். அந்த கழல், பாதம், பாதமலர், திருவடி, அடி இப்படிதான் மாறிட்டோ தவிர அவர் அந்த ஃபர்ஸ்ட் 12 லைனையும் பாதம் பாதம் பாதம். அவரு போனா சுவாமியை கண்ணு கொண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்துடக்கூடாது. அவரோட காலை தான் முதல்ல பார்க்கணும். நம்ம தலை போய் அவரோட கால் அப்படியே முட்டி சரணாகத்தின்னு சொல்லி கட்டி அணைக்கிற ஒரு பாவத்தை மென்டலா நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த அடைக்கலம் நேச்சுரலா நம்மளுக்கு வந்துடும். இந்த அடைக்கலம்னு வாயில சொன்னா பத்தாது. சுவாமியை பார்த்த உடனே அந்த நட்ராஜரை பாத்தீங்கன்னா குஞ்சித பாதம்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கி டான்ஸ் ஆடிற போஸ்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கால, அதுல உங்க தலைய வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தா ஏதாவது ஒரு கோவில்ல உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா ப்ளீஸ் போய் செய்வோம். அதுதான் சரணாகதி, அதுதான் தீட்சை. அது உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு நீங்க சந்தோஷம். அதுல இருந்து நிறைய சிவசிவா சொல்லலாம். ஸோ லாஸ்ட் பாட்டும் அதே மாதிரிதான்.
போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர். இறைவன் ஆதி அந்தம் இல்லாதவன், சதா எங்கும் இருப்பவன். நீங்க மத்த பெருமாள், நான் இன்னும் டைம் ஆயிட்டே இருக்கு. ஓகே, நான் லெட் மீ நாட் கோ எனிதிங் எல்ஸ். நான் இதை மட்டும் சொல்றேன். போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர், அவன் ஆதி, அவனே. நெக்ஸ்ட், போற்றி அருளகனின் அந்தமாம் சென் தளிர்கள். தளிர்கள்னாலும் பாதம் தான், பாதமலர்னாலும் பாதம் தான். அந்தம், முதல்ல ஆதி இல்லாதவன், அந்தம் இல்லாதவன். ஆதி அந்தம் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரே பெருமான் எம் பெருமான். மூணாவது, போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமா பொற்பாதம். அவரோட 5 தொழில்கள்ல ஒண்ணு படைத்தல், தோற்றங்கள். அது இதுல சொல்றாரு. போற்றி எல்லா எல்லா உயிரையும் படைத்தவன் நீயே. போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள், காப்பவன் நீயே. உன்னோட பூங்கழல்கள் தான் அனைத்து ஜீவராசிகளையும் இந்த உலகில் நீ உயிரோடு வாழ கொடுத்து வைத்திருக்க அத்தனை விஷயங்களையும் நாங்க உயிர்ப்பதற்கும் துய்ப்பதற்கும், போகம்னா என்ஜாய் பண்றது, என்ஜாய் பண்றதுக்காக நீ எங்களை காத்து ரட்சிக்கிற இல்லையா, அதனால போகமாம் பூங்கழல்கள். போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள். அந்த படைத்தல், காத்தல், அழித்தல், அதுல ஈராம் எண்ட் ரிசல்ட், ஈராம் இணையடிகள், அழித்தல். போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம். திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் தன்னுடைய திருவடிகளையோ காட்டாமல் மறைத்து அருளுதல். சோ மறைத்தல்ன்ற அந்த செயலை இந்த மாதிரி அவங்களுக்கு நீ காணாம மறைச்சியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறைத்தல் தொழில சொல்றாரு. அடுத்தது, போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். மறைத்தலுக்கு அப்புறம் அருளல் வந்துதான் ஆகணும். நான் இத்தனை பண்ணாலும் நீ எங்களை நாங்கெல்லாம் உய்யும் பொருட்டு, இந்த பிறவி ஆர்த்த பிறவியிலிருந்து துயர் கெட நாங்கள் உய்யும் பொருட்டு நீ எங்களுக்கு அருளல் பண்ற இல்லையா. சோ இது 5வது தொழில். இந்த பாடல அவர் 5 தொழிலையும் சுவாமி பண்றதா சொல்லிடுறாரு. தோற்றமாம் பொற்பாதம் படைத்தல், போகமாம் பூங்கழல்கள் காத்தல், ஈராம் இணையடிகள் அழித்தல், காணாத புண்டரிகம் மறைத்தல், ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள். அருள்கள்னாவே அருள் தான், அருளல் பொன்மலர்கள். போற்றி அம்மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய். சுவாமி சதா இருக்காருங்கிறதுக்கு நான் காஞ்சி பெரியவரோட புக்கு படிச்சேன் அன்னைக்கு. அதுல அவர் அழகா சொல்லியிருக்காரு. இப்ப மத்த சுவாமிக்கெல்லாம் நீங்க மகாதேவன், மகா எம்பெருமான் அப்படின்னு சொல்லி முன்னால வேற 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 நீங்க அது என்ன சின்ன ப்ரிஃபிக்ஸ் போட்டுடலாம். ஆனா இந்த சதாங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் வேற எந்த சுவாமிக்குமே கிடையாது தெரியுமா. சதா சிவம்க்கு மட்டும்தான் இருக்கு. பரமேஸ்வரன் சதா பரமேஸ்வரன் யாரும் சொல்ல மாட்டோம், சதா சங்கரன் சொல்ல மாட்டோம். சிவம்னா பரபிரம்மன், அந்த அந்த ஒன் ஏக்கன் இல்லையா, அந்த ஏக்கனை குறிக்கக்கூடிய அந்த சிவம், அது சிவன்னு கிடையாது, சிவம். அந்த பரபிரம்மத்துக்கு பேர் தான் சிவம். அந்த சிவத்துக்கு முன்னாலதான் நம்ம சதா போட்டுக்கிறோம். அந்த சதா சிவத்தை தான் இவர் இப்படி எல்லாம் போற்றுறாரு. அந்த 5 இதையும் பண்றாரு, அத்தை பண்றாரு, ஏக்கனா இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காருன்னு. சோ நம்ம இதை எந்த விதமான பாவனையில எடுத்திருந்தாலும் சிவபெருமான் இந்த அல்டிமேட்டுங்கிற அந்த 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 உணர்வை நம்ம நம்ம மனசுக்குள்ள ஓங்கி ஒலிக்க செய்யணும். அப்பதான் நம்மளால சுவாமியோட இந்த மாதிரி இவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த பெண்கள் சுவாமி கிட்ட கேட்ட மாதிரி எல்லாம் கேட்டு நம்ம ஒன்றுவதற்கு நம்மளுக்கு ஒரு ஒரு சிந்தனை மனசுல வரும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கணும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. சோ அவன் அருளை வேண்டி தினமும் யாசித்து கெஞ்சி கேட்டு நம்ம வாங்குவோம். சோ இன்னும் திருவாதிரை 26ஆம் தேதி நினைக்கிறேன் பௌர்ணமி. அன்ன வரைக்கும் எனக்கு டைம். டெய்லி காலம்பரை ஒரு பாட்டாவது பாடுங்க. எந்த பாட்டு பாட முடியலன்னா இந்த கடைசி பாட்டாவது பாடுங்க. போற்றி போற்றின்னு பாடுங்க. அவரோட கால் போற்றி, கை போற்றி, என்ன சொன்னாலும் போற்றி தான் பாடிட்டே இருங்கோ. அவனோட அருள் நம்ம அனைவருக்கும் கிட்டட்டும். எம்பெருமானோட கருணையால இந்த ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் மீண்டும் 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 எம்பெருமானையே வேண்டுவோம் என்று சொல்லி திருவம்பாவை பேச்சை முடிவு செய்கிறேன். வணக்கம். சாரி ஃபார் தி டிலே. 10 minutes 20 minutes delay. Oh, sorry. Thank you so much. Next time we'll make the satsang 1.5 hours instead of this 1 hour. No. Because we have such lovely things 20 to say. songs, it became so great. இதுலயும் 4 பாட்டு சொல்ல முடியல. Beautiful. அது நீங்க லாஸ்ட் இந்த சதாசிவம் சொன்னது எங்களுக்கு அப்படியே எங்கேயோ ஐஷன் போயிடுச்சு எங்களை. even I felt very great. அது படிச்சப்போ எனக்கு the whole day காதுல சதாசிவம் சதாசிவம்னு ஒலிச்சுட்டே இருக்க மாதிரி ஒரு, மேபி இது என்னோட எண்ணங்கள் தான், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் என் காதுல உட்காந்து சத்தம் போடல. பட் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி இந்த தாட் ரொம்ப
அந்த அதிர்வலைகளை வந்து நம்ம மனசுக்கு கொண்டு வந்தது உண்மைதானே. சதாசிவம்னு அவரை மட்டும்தானே நம்ம சொல்றோம். சதா பெருமாள், சதா விஷ்ணுன்னு நம்ம வந்து சொல்றது இல்லை. மகாவிஷ்ணுன்னு தான் சொல்றோமோ, சதா விஷ்ணுன்னு சொல்றது இல்லை. ட்ரூ. பட் இது ஒரு சுப்பீரியாரிட்டிக்கு சொல்ல வரேன். நம்ம அந்த பிரம்மத்தை எப்படி ஈக்குவேட் பண்றோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு சொன்னது. அதனால இத வாக்கியார்த்தமா லட்சியார்த்தமா எடுத்துக்கணுமோ தவிர லிட்டரலா அப்படியே எடுத்துட்டு we cannot talk to others. ஆமா. ஓகே. Thank you. ஒரு நிமிஷம் லதா, thank you சொல்லாதீங்க. In case somebody has any questions, please ask Lata. I have a question. Okay, please ஓ ask. சிவா, சொல்லுங்க. அது ஏன் பெண்களை மட்டும் எழுப்புறாங்க? எல்லாரும் அப்படி இல்ல சாந்தி. அவர் வந்து அந்த காலத்துல பெண்கள் அங்க பொய்கையில போய் குளிக்க போயிருந்திருக்கலாம். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிட்டேன். இந்த பாடலும் திருவம்மானைன்னு ஒரு அது அடுத்த பதிகம் பாடுறாரு. அதுலயும் பெண்கள் தான் அந்த கல்லை ஊத்தி நம்ம விளையாடுது. எங்கேயாவது பசங்க கல்லு 5 கட்டியெல்லாம் விளையாடி நீங்க பாத்திருக்கீங்களா? ஐ நெவர் சீன் யூ. இது நம்மளோட விளையாட்டு. இந்த விளையாட்டை அந்த குழந்தைகள் விளையாடும் போது இவர் பார்த்திருக்கலாம். அதை ஒற்றி பெருமானோட பெருமையையும் இதையும் சேர்ந்து பண்ணிருக்கலாங்கிறது தான் என்னோட அனுமானம். அதுக்காக பசங்க காத்தால எழுந்துக்க கூடாது வரக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. கண்டிப்பா there is no gender difference as far as the மார்கழி மாசம் 4 to 6 timings is concerned. One of the persons has made that comment. பெண்களை உருவகப்படுத்தி அவர் எழுதியிருக்காரு. அவ்வளவு. It says, I think Vijay made that comment that Manikavachakar sees himself as a woman. So அதனால இவர் வந்து அந்த women அதிலேயே தான் அவர் எழுதுறார். அந்த நாயகி மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் அந்த பாட்டுல திருப்பள்ளி எழுச்சியில அந்த பாட்டே வருது. அந்த பாட்டையே நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இட்ஸ் நாட் தட் அவர் வந்து அப்படி சொன்னாருன்னு சொல்ல முடியாது. 20வது பாட்டு தான் திருப்பள்ளி எழுச்சி. அந்த பாட்டையே சொல்றேன் பாருங்க. மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்து அவர் பலரும், அதாவது பாசம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், நான் வந்து இறைவனை நினைச்சால் போதும்னு நினைக்கிறவங்க, என் பெருமானேன்னு இந்த சரணாகதிக்கு வர்றவங்க எல்லாரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். அவங்க தன்னை பெண்ணா நினைச்சு நீதான் பதி, நீ ஒருவனே உலகத்தின் தெய்வம்னு, நீ வந்தா போதும், நீ இருந்தா போதும், உன்னை பார்க்காம இருக்க முடியல, உன்னை விட்டு வீட்டுக்கு போக முடியல, அப்படி சொல்லி அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு மனோபாவத்துல உங்ககிட்ட வந்து பேசுறாங்கன்னு அவரு ஸ்பெசிபிக்கா எழுதுறாரு. பீயிங் அ கை he has written so அவருமே அதனாலதான் அவரோட பாடல்கள் பாத்தீங்கன்னா சுவாமி அவர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அழுகை எரிஞ்சலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் அழவே மாட்டோம். நம்ம லவ் பண்ணியிருந்தா தெரியும். நம்ம வந்து நம்ம கணவரை நம்ம லவர் நம்மளை விட்டுட்டு காத தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வரல, இமெயில் வரலன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணிருப்போங்கிறத ஒரு பாடல்லையும் நம்ம நினைக்கல. இப்ப நம்மளுக்கு வயசாயிடுச்சு, அதனால அந்த ஃபீல் இல்லை. பட் எனிவே சுவாமி அவர் என்னவா நினைச்சு பாடியிருப்பாருன்னு நம்ம உணர்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாகும். சோ இந்த பாட்டிலே அவர் எழுதிட்டாரு, மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா அப்படி. அதனால இது அவரே எழுதியிருக்காரு. எல்லா ஜீவராசியும் உன்னை தன்னை பெண்ணாக மனசுல பாவிச்சு உன்னை வந்து பிரேயர் பண்றாங்க. திருப்பள்ளி எழுச்சியில் இந்த பாட்டு வருது. Hi, this is Vijay. In my view, I answered this question. Why பெண்களை எழுப்புறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆக்சுவலா மாணிக்க வாசகர் வந்து தன்னை நாயகியாக பாவிக்கிறார். 4 பேருமே, 4 பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மகனா, ஞானசம்பந்தர் வந்து மகனாவும், அப்பர் பெருமான் வந்து எஜமானனா சுவாமியை பார்த்து, சுந்தரர் பெருமான் வந்து தோழமை பாவத்துல சுவாமியை பார்த்து, மாணிக்க வாசக பெருமான் தான் நாயகி பாவமாக சுவாமி பாக்குறார். எந்த உறவுலையுமே ரொம்ப அட்டாச்சா பிரிக்கவே முடியாத ஒரு இது நாயகி பாவத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் மாணிக்க வாசகருக்கு மட்டும் 3 வகை தீட்சையும் கிடைச்சது. இந்த சரங்கொன்றை மாலை சொன்னீங்க இல்லையா, இதே திருவாசகத்துல மாணிக்க வாசகரோட இடத்துல சொல்ற, சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோள் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன், செவ்வாய் குறுகுவேன் உள்வுருகி தேடுவேன், தேடி சிவன் கடலே சிந்திப்பேன், வாடுவேன் பேர்த்து மலர்வேன் அனலேந்தி ஆடுவான் சேவடியை பாடுதுங்கான் அம்மானாயின். அப்போ சிவபெருமான் அந்த கொன்றை மலரை சூடி இருக்காரு அப்படின்னா, இவரும் அவர் மேல இணைஞ்சு அந்த கொன்றை மலர் அவரும் சூடிப்பாருங்கிற மாதிரி அந்த நாயகி பாவத்துல அப்படி எழுதியிருப்பார். அதனாலதான் அவர் அம்பாள் அதிகம் பாடல. ஏன்னா அவரே அம்பாள் நிலையில அவர் இருந்து பாடுறதுனால, ஒரு பாடல் அம்பாள் அவர் பாடினார்னா அதுவே வந்து பிரிச்சு பாக்குற மாதிரி மாணிக்க வாசகருக்கு இருந்திருக்கும்.
அந்த இல்ல இந்த நாயகி. கருத்தை வந்து நான் இன்னொரு விதமாவும் சொல்ல விரும்புறேன். எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் நடராஜ பெருமான் நடுவுல இருப்பாரு. ஒரு புறம் இடது பக்கத்துல சிவகாமி அம்பாள் இருப்பாங்க, வலது புறத்துல மாணிக்கவாசகர் இருப்பாரு. மாணிக்கவாசக அவரை பெருமாள். தவிர 63 நாயன்மார்கள்ல யாருமே கிடையாது. ஆமா சிவபெருமான சிவகாமி அம்மையாரையும் மாணிக்கவாசகரும் வேறு வேறு இல்லைங்கிற பொருள்லதான் இவங்க ரெண்டு பேரும் இடதும் வலதுமா நின்னுதான் எங்க பார்த்தாலும் காட்சி கொடுப்பாங்க. சோ ஆமா. சக்தி ஸ்வரூபமா அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருக்கனாலையும் அவர் அந்த நாயகி பாவத்தை எடுத்து பாடியிருக்காரு. அதனாலதான் சிதம்பரத்துல கிழக்கு கோபுர வாயில் தான் மாணிக்கவாசக பெருமான் வந்த கோபுர வாயில். அதுலதான் சுவாமி வெளியில வருவார், திருப்பியும் புறப்பாடாக உள்ள போறது எல்லாமே கிழக்கு கோபுர வாயில தான். அந்த நால்வரும் நுழைந்த அந்த நுழைவாயில்கள் தான் சிதம்பரத்துல 4 கோபுரமும் இருக்கும். ஆனா மாணிக்கவாசகரோட நுழைவாயில்ல மட்டும்தான் சுவாமி வெளியில வர்றது உள்ள போறது எல்லாமே அதுலதான் நடக்கும். சோ மாணிக்கவாசகர் வந்து நாயகி பாவமா ஒரு ஆன்மா அப்படிங்கிறது, கிழக்கு வந்து சூரியனை குறிக்கக்கூடியது, ஆன்மாவை குறிக்கக்கூடியது. அதனால ஆன்ம நிலைப்பேரை எப்படி அடையணும்னு அடைஞ்சு காட்டினவர் மாணிக்கவாசகர்னு சொல்லலாம். நாட் ஒன்லி தட், இப்போ நீங்க திருப்பாவை முக்தி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுவே என்ன மாதிரி நான் சொல்லணும்னு நினைச்சீங்க சொல்லிடுறேன். 4 வகையான முக்தியில வந்து சாயுஜ்யம்னு சொல்றோம். அந்த முக்தி எப்படின்னா, நம்ம யாருமே ஸ்தூல உடம்போட பெருமான சேரல. போய் நம்ம எல்லாருக்கும் முக்தி வேற வேற விதமா கிடைச்சது. இதுல மாணிக்க வாசகர் தான் இந்த திருவாசகத்துக்கு பொருள் வந்து சிவபெருமான்னு சொல்லி அப்படியே அவர் சந்நிதியோட போய் அந்த இருந்த உடம்போட போய் இறைவனோட கலந்தாரு. அவரும் சாயுஜ்யம். அது திருவம்பாவைன்னு சொல்லி இந்த மார்கழி மாசத்துல நம்ம சிரேஷ்டமா கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியாரும் அப்படிதான். அந்த அம்மா பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியேன்னு பாடுறாங்க. அந்த அம்மா வந்து தாமரை மலர் மேல பொய்கையில அவருக்கு கிடைச்சாருன்னு சொல்றாங்க. மகாலட்சுமியோட அவதாரம்னு சொல்றாங்க. ஹவுஸ் ஓவர் இட் பி, அவங்க எப்படி அவங்களோட பிறப்புன்றத ஆராய்ச்சி எல்லாம் நம்ம பண்ணாம அவங்களோட சாயுஜ்யம் எப்படின்னு இருந்ததுன்னா, அவங்க வந்து திரு அரங்கற்கே உகந்து அளித்தாள் வழி, அரங்கநாதனை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ரங்கநாத பெருமானதான் என் மனசுல கணவனா வரிச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க கனா கண்டு அங்கேயே போவாங்க. அழகா அவங்க அப்பா வந்து கல்யாண பரிசுக்கு எல்லாம் போட்டு அந்த அந்த ரொம்ப சீர்வரிசையோட அப்படியே உள்ள போய் ரங்கநாதர் சந்நிதியில மாலையோட கழுத்தோட பட்டுப்புடவையோட உள்ள போனவங்க அப்படியே அவரோட சாயுஜ்யம் ஆயிடுவாங்க. சோ இந்த மார்கழி மாசத்துல 2 திருப்பாவை திருவம்பாவை ரெண்டுமே நம்ம 2 கண்ணா நினைச்சுக்கணும். இந்த 2 பாடல் பாடின 2 பெரிய பெரிய மகா அனுபவஸ்தர்களும் சாயுஜ்யம் பெற்று இருக்காங்க. சோ நம்ம சாயுஜ்யம் பெறுவோமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா என்னை பத்தி மட்டும் தான் சொல்ல முடியும். பட் அவளை வந்து முன்னிறுத்தி நம்ம பாடுறதுக்கு சாயுஜ்யம்னு ஒண்ணு இருக்குன்னு நான் 4 பேர்கிட்ட சொல்லலாம்னா கூட எனக்கு இந்த 2 பேரோட எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால இவங்க 2 பேரும் ரொம்ப சிரேஷ்டம் இந்த வைஷ்ணவத்திலையும் சரி சைவத்திலையும் சரி. சோ திருப்பாவைன்னு மட்டும் இல்லாம திருவம்பாவைன்னு மட்டும் இல்லை, எது பாடினாலும் ஓகே. அந்த பண்ணும் பொழுது அந்த அந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து பெருமான் மட்டுமே நினைச்ச மாதிரி நினைக்கணும். இங்க மாணிக்க வாசகரா இருந்தா ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், செல்வம் வேண்டேன், யாதுவுமே வேண்டாம், எனக்கு படிப்பும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், பெருமான் மட்டும்தான் வேணுங்கிற அந்த எண்ணத்தை நம்ம வலியுறுத்திட்டே வந்தோம்னா இந்த பிறவி இல்ல அடுத்ததாலேயா வரலாம். ஆனா ஆண்டாளாவது அடுத்தடுத்து திருப்பி திருப்பி சொல்லுவோம், 7 இற்றைக்கும் 7 பிறவிக்கும் குந்தொன்னோடு உற்றோமே நாமே உனக்கே நாம் ஆட்செய்வோம்னா பாடுவோம். சுவாமி அந்த 7 பிறவிக்கெல்லாம் போறதுக்கே ரெடியா இல்ல. இந்த பிறவி இப்ப எனக்கு இந்த க்ஷணம் வந்து நீ எனக்கு காட்சி கொடுத்து என்ன மோட்சம் கொடுன்னு தான் கேட்கிறேன். சோ அதான் ஒரே டிஃபரன்ஸ். அந்த மாதிரி 2 பாட்டுல வந்து 7 பிறவியை சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் அந்த 7 பிறவி 8 பிறவிக்கு கதைக்கே போகிறதுக்கு ரெடியாவே இல்லை. ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன்னு இப்பவே 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 முடியும்னு தான் சொல்லுவார். யா I think Sundari auntie has a question. So கேளுங்க ஆண்டி. அது மியூட்ல கேளு. முன்னே 16வது பாட்டுமா? சொல்லுங்கம்மா. 16வது பாட்டுல ஒரு அம்பாளை தானே விவரிக்கிறாரு, முன்னிக்கடலை சுருக்கி. அப்ப அதுல வந்து அம்பாளோட சுவாமி பக்கத்துல அம்பாள் இருக்கிறத வந்து அவர் வந்து விவரிக்கிறாரு. அதாவது வர்ணனை பண்றாரு. இப்படியெல்லாம் இருந்தா அம்பாளோட இடை வந்து அப்படி இருந்தது, அந்த கார்முகில மாதிரி அவ உடம்பு இருந்தது, மின்னல் மாதிரி இடை இருந்தது, காலில் கொலுசு வந்து எப்படி இருந்தது, புருவம் வந்து வில்லா இருந்ததுன்னா சொன்னாங்களோ தவிர அம்பா அப்பை வளைன்னு சொல்லி அம்பாளோட சிறப்ப சொன்னது அதுல. இதுல கூட அப்படிதான். மத்தவங்களை விட வந்து சுவாமி வந்து கருணை பண்றதுக்கு முன்னாலேயே அம்மா ஓடி வந்து நம்மளுக்கு அருள் புரிவான்னு சொன்னதும் இந்த படம். என்ன அது மாதிரி மழை வந்து நம்மளுக்கு பொழிவுன்னு சொன்னதும் இந்த படம். 16லயும் அப்படி சொல்றாரு. வர்ணனை ஜாஸ்தியா இருந்தது. அதுல வந்து பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை, அதாவது கூடவே இருந்து நம்ம குற்றங்களை எல்லாம் பொறுத்து
நம்மளை கூட்டிட்டு வந்து சுவாமி கிட்ட வந்து சரி பண்ணி, அதாவது நல்ல பண்ணா மாத்தி சுவாமி கிட்ட வந்து நல்ல பண்ணிவா அப்படி சொல்ற மாதிரி அம்பாள் நம்மளை சரி பண்ணா அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த பாட்டை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஓகே லதா, நீங்க க்ளோசிங் ப்ரேயர்ஸ் சொல்றீங்களா? சொல்லுங்க I just like one more announcement. See, this of course Lata has taught, I mean, she shared on Tiruvempavai. Every month, every day, actually during the whole Margazhi Masam, we are chanting Tiruvempavai and Tirupalli Ezhi at 7 to 8 a.m. Singapore time. It's the same Zoom link. So please join us if you are in India